श्रीगुरुभ्यो नमः। पूजन्तं रामनामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति पराङ्गते। वेदवेद्ये जगद्गुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदशादासि साक्षात् रामायणात्मना। अंजना नंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्कां भयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। श्रीयःपतिயான भगवाன் அவாப்த சமஸ்தகாமன் சமஸ்தவஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீகதானன்னு பிறப்பில் பழுபிறப்பு பெருமான்னு ஆழ்வார்கள் சாதிக்கிறார். இப்படி பிறப்பே இல்லாதவன் பல படிகளாக அவதாரம் எடுக்கிறார். அப்படி அவர் எடுத்த அவதாரங்கள் எண்ணற்றவை. அப்படி இருக்கக்கூடிய அவதாரங்கள்ல பெரிய வாழ்லாம் பிரதானமா சொல்லக்கூடிய அவதாரம் நம்ம பார்த்தோம்னா அதுதான் இந்த விஷாவதாரம். ஆனா இந்த பகவான் எடுத்த அவதாரமே இந்த 10 அவதாரம் தானா பார்த்தோம்னா கிடையாது. பொதுவாகவே அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கி வர்றதுதான் அவதாரம்னு சொல்றோம். அப்படி அந்த பகவான் எடுத்த அவதாரமே இந்த 10 அவதாரம் தானான்னு பார்த்தோம்னா கிடையாது. அவர் காடாகவே உத்தரப்பிரதேசத்துல ஒரு அவதாரம் இருக்கிறார். அதைத்தான் நம்ம நைமிஷாரண்யம்னு சொல்றோம். அந்த வனத்தைத்தான் பெருமாள். அந்த வனத்துல நம்ம ஒரு நிமிடம் இருந்தா கூட நமக்கு மோட்சம் கிடைக்குமா? நைமிஷாரண்யம், நிமிஷாரண்யம், நைமிஷாரண்யம். அடுத்து வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்றோம். வியாசர அவதாரம் எடுத்திருக்கார், ஹயக்ரீவர அவதாரம் எடுத்திருக்கார். இப்படி எண்ணற்ற எண்ணில் அடங்காத அவதாரங்கள் எடுத்திருக்கார். அப்படி அவர் என்னதான் அவ்வளவு அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் பிரதானமாக சொல்லக்கூடிய அவதாரங்கள்னா அது தசாவதாரம் தான். சரி, அவர் எடுத்த தசாவதாரம் எல்லாத்துலயும் அவர் எப்படி மனிதனா வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிருக்காரா, உபதேசம் பண்ணியிருக்காரா பார்த்தோம்னா கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நரசிம்ம அவதாரத்தை எடுத்தோம்னா வெறும் ஒரு முகூர்த்த காலத்துல அந்த இளைஞரை டீச்சர் கழட்டி போயிட்டார். இப்படி ஷார்ட்டா வந்துட்டு போறார். நமக்கு எப்படி வாழணும்னு சொல்லி தரல, உபதேசமும் பண்ணல பகவான். சரி, இவர் எடுத்த எல்லா அவதாரங்களையும் சாட்சாத் அந்த பகவானே தான் அவதாரம் எடுக்கிறாருன்னு பார்த்தோம்னா கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பரசுராம அவதாரத்தை எடுத்துக்கோம். அவர் பரசுராம அவதாரத்துல ஜீவாத்மாவுக்குள்ள அவர்களுடைய சக்தியை மட்டும்தான் செலுத்துற. ஆனா பகவானே வந்து அவதாரம் எடுக்கிறார். அப்ப சுவாமி இந்த தசாவதாரத்துல பகவானே எடுத்த அவதாரங்கள் எத்தனை கேட்கும்போது அது ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். இந்த 2 அவதாரத்தை தான் பெரியவாழ்னா பூர்ண புண்ணியாவதாரம் சாதிப்பார். இந்த 2 அவதாரத்தை தான் நம்ம பார்த்தோம்னா மனுஷானா எப்படி வாழணும், குறிப்பா ராமாவதாரத்துல எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிருக்கார். அதே போல உபதேசமும் பண்ணியிருக்கார். சக்திதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதமமான விபீஷண சரணாகதியாக உபதேசமும் பண்றார். மனுஷானா எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காமிச்சு நம்ம படக்கூடிய எல்லா துன்பங்கள் அது மட்டும் இல்ல அதற்கும் மேல துன்பத்தை அனுபவிச்சு எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்த அவதாரம் தான் ராமாவதாரம். அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த ராமாவதாரத்துல சுந்தர காண்டத்தை தான் இந்த ராம நவமிய கூட்டின உற்சவத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம். இந்த ஏகாதசி நாள் இப்ப இந்த ராமாவதாரத்தை நம்ம அனுபவிக்கும். இந்த ராமாவதாரத்தை வால்மீகி மகர்ஷி ராமாயணமா ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார். ராமாயணம்ங்கிற சொல்லிக்கே ராம அயனங்கிற அர்த்தத்துக்கு இருக்கு. அயனம்னு சொன்னாலே பாதை, ராமரினுடைய பாதையை சொல்றதுனால இதற்கு ராமாயணம்னு பேர் வச்சிருக்கார். பொதுவாகவே ஒரு
எல்லாமே ராமரினுடைய பால்யத்தை சுற்றி நடக்கிறது இல்லையா? பீடியாட்ரிஸ்ட் எல்லாமே போகணும்னா 18 வயசு வரைக்கும் அவனை குழந்தைன்னு எடுத்துப்பா. இப்படி ராமரினுடைய பால்யத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றதுனால இதற்கு பாலகாண்டம் ரொம்ப சுற்றி. அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டம். இதை நம்ம 2 தடவை பார்க்கலாம். அயோத்தியை சுற்றி நடக்கிறதுனால அயோத்தியா காண்டம். இல்லைன்னா அயோத்தியா யுத்தமே நடக்காத காண்டம் இந்த காண்டம் தான். சொல்போர்லாம் நடக்கிறதுனால யுத்தம் நடக்காது. பாலகாண்டத்துல காக்கட்டாவதம் சுபாபுவாதம் நடக்கிறது. அதே போல அயோத்தியா காண்டத்துல தான் வதம் கிடையாது. அரண்ய காண்டத்துல 14,000 ராட்சசர்கள் ரிஷிரஸ் கரண் தூஷணன் வதம் பண்ணியிருக்காரு. அடுத்து கிஷ்கிந்தா காண்டம் வாலிவதம் பிரபலமானது. வாலிவதம் நடக்கிறது. சுந்தர காண்டத்துல ஹனுமானந்த ஜம்மமாலிய வதம் பண்ற, ராவணனுடைய மகனான அக்ஷயகுமாரனை வதம் பண்ற, அங்கேயும் வதமாகுது. யுத்த காண்டம் சொல்லவே வேண்டாம். யுத்தம் யுத்தம் யுத்தம். உத்தர காண்டத்துல சத்ருகணன் லவணாசுரனை வதம் பண்றேன். இப்படி எல்லா காண்டங்களையும் அட்லீஸ்ட் ஒரு வதமாவது இருக்கு. ஆனா இந்த அயோத்தியா காண்டத்துல தான் எந்த ஒரு வதமே கிடையாதுங்கிறதுனால அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டம்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அயோத்தியை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது, அதனால அயோத்தியா காண்டம். இப்படி அயோத்தியாவை ராசி பண்ணிட்டு இருந்த அரசனான தசரதன் அயோத்தியாவுக்கு யுவராஜாவா ராவண ஆக்குறார். அப்ப அயோத்தியாவுக்கு வந்த முனி அயோத்தியால இருக்கக்கூடிய கைகேயினுடைய மனசை கலைக்க, அப்ப கைகேயி பேரவரங்கள் 2ல ஒரு வரம் அயோத்தியாவை விட்டு ராமன் 14 வருஷங்கள் போகணும், அயோத்தியாவை 14 வருஷம் என்னுடைய மகனான பரதன் ஆடணும்னு 2 வரங்கள் கேட்க, அப்ப அயோத்தியாவை விட்டு ராமன் போக, அப்ப அந்த ஸ்லோகம் தாங்காம அயோத்தியாவினுடைய அரசனான தசரதன் நாட்டு போக, அப்பா கொண்டாடுகிற செய்தியை கேட்ட பரதனும் சத்ருகனும் அயோத்தியாவுக்கு வர, அப்ப ராமரிடத்தில் செல்ல அயோத்தியாவுக்கு ராஜாவா அவ பாதுகாதேவியை வாங்கிட்டு பாதுகா பட்டாபிஷேகம் அயோத்தியாவுக்கு பண்ணி அவன் நந்தி கிராமத்தில் அந்த பாதுகாதேவியை வழிபட்டு வர. இப்படி எல்லா காரியமுமே நம்ம பார்த்தோம்னா அயோத்தியை சுற்றி நடக்குது. அதனால அயோத்தியா காண்டம் ரொம்ப சிம்பிள். பாலகாண்டம் பார்த்துட்டோம், அயோத்தியா காண்டம் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக என்ன காண்டம்? அரண்ய காண்டம். அரண்ய காண்டம் அரண்யம் சொல்லிட்டு வனந்தர கதை சொல்றது. இக்காண்டத்துல ராமன் மனத்துலதான் இருந்து மனத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளினுடைய ஆசிரமத்துல தங்கி அபாரக சுஷ்ணர் அப்படின்னு அவர் மனத்திலே இருந்தார். அப்படின்னு சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது அப்போது சூர்பனகை கௌரவம் ஏற்பட 14,000 ராட்சசர்களும் இவர் வனத்துல முதல் பண்ணியிருந்தார். இப்படி எல்லாமே மனத்தை சுற்றி நடக்கிறது. அதே படம் இவர் மனத்துல இருக்கும்போது சீதையை ராமன் கவர்ந்து போக, அப்ப ராமர் போற வழியில அவர் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்து சபரி மோட்சத்துக்கு சாட்சி மாத்திரமா இருக்கார். இதுவரைக்கும் மனத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றதுனால அரண்ய காண்டம் மனகாண்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படி அரண்ய காண்டம் பார்க்கணும். அடுத்து கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தையை பற்றி நடக்கிற விஷயங்களை சொல்றதுனால கிஷ்கிந்தா காண்டம். வாலிவரம் ஆயிருந்து சுக்ரீவனுக்கு அவர் கிஷ்கிந்தைக்கு அரசனா பட்டம் சொல்றார். உங்கள் சமாதானம் ஏற்படுறது. இப்ப வானவாழ்னா சீதையை கேட்டுட்டு போறான். இது வரைக்கும் கிஷ்கிந்தையை பற்றி நடக்கிற விஷயங்களை சொல்றதுனால கிஷ்கிந்தா காண்டம் ரொம்ப சிம்பிள். இப்ப பாலகாண்டம் பார்த்தாச்சு, அயோத்தியா பார்த்தாச்சு, அரண்யா பார்த்தாச்சு, கிஷ்கிந்தா பார்த்தாச்சு. ஆனா அந்த சுந்தர காண்டம் தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. இவர் எதை வச்சு இந்த காண்டத்தை சுந்தர காண்டம் வச்சார்? எந்த பேசிஸ்ல வச்சிருக்காரு? இது வரைக்கும் ஒழுங்காவே பேர சொல்லுவாங்க. இந்த காண்டத்துல அவருக்கு கன்ஃபியூஷன். இதையும் நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். இந்த காண்டத்தை சுந்தர காண்டத்தை கடைசியா பார்த்துக்கோம். இப்ப அடுத்த காண்டம் என்னது? யுத்த காண்டம் தான். யுத்த காண்டம் சொல்லவே வேணாம். யுத்தம் யுத்தம் யுத்தம். ராவணனை எப்படி ஜெயிச்சார்? யுத்தம் பண்ணி ஜெயிச்சார். கும்பகர்ணனை எப்படி ஜெயிச்சார்? யுத்தம் பண்ணி ஜெயிச்சார். ஒரே யுத்தம் தான் யுத்த காண்டம். அடுத்து உத்தர காண்டம். உத்தர காண்டத்தையும் நம்ம 2 விதமா பார்க்கலாம். உத்தர அப்படின்னு சொன்னாலே மேற்பகுதிங்கிற அர்த்தத்தை சொல்றது. சரிப்பா, யுத்த காண்டத்துல பட்டாபிஷேகம் தான் ஆயிடுது. அதற்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு மேல நடக்கிற விஷயங்களை சொல்றதுனால உத்தர காண்டம். இல்லைன்னா சம்ஸ்கிருதத்துல உத்தரம் சொல்லிட்டு பதில்ங்கிற அர்த்தம். இப்ப யுத்த காண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுதான் இந்த உத்தர காண்டம். அதனால இக்காண்டத்துக்கு உத்தர காண்டம் பேர். இப்ப 7 காண்டங்கள்ல 6 காண்டத்துக்கான பேரர்த்தத்தை நம்ம ரொம்ப அழகா பார்த்துட்டோம். சுந்தர காண்டத்துக்கு அவங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். சுந்தர காண்டத்துக்கு எப்போ சுந்தர காண்டத்துக்கு பேர்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல வால்மீகி மகர்ஷி எப்ப ராமாயணத்தை ரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கிறது.
எப்பயோ நடந்த விஷயம். ஆனா அது எப்பயோ நடந்த விஷயத்தை இப்ப ரிலேட் பண்ணி சொல்ல முடியும். அதுதான் புராணம் சொல்லுவா. இந்த புராணத்தை தான் 18 புராணங்களா பிரம்ம புராணம், ஸ்காந்த புராணம், பெரிய புராணம், பாகவத மகாபுராணம் எண்ணற்ற 18 புராணங்களை ரொம்ப அழகா சாதிப்பா. இப்ப இந்த இதிகாசத்தை எடுத்தோம்னு என்ன அர்த்தம்? எப்போ நடந்ததோ அப்பவே சொல்லணும் அப்படின்னா நமக்கு தோணும். வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுதும்போது ராமர் காட்டுக்கு போன உடனே வால்மீகி ராமர் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு எழுதிருப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனா ராமாயணம் அப்படி எழுதப்படலை. ராமாயணம் எக்ஸ்க்ளூசிவ். எப்படின்னா ராமருக்கு 41 வயது ஆகும்போதுதான் வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுத துவங்குறாரு. இப்ப நமக்கு சந்தேகம் இல்லையா? 41 வயசுல அவர் எழுத ஆரம்பிச்சாரா? இதிகாசமா நடக்கும்போது எழுதணும். அப்ப 41 வயசு வரைக்கும் நடந்த விஷயங்கள் வால்மீகிக்கு எப்படி தெரியும்? இந்த சந்தேகம் வருது இல்லையா? அதைத்தான் நான் வேலை பார்க்கணும். இப்ப 41 வயசு ராமருக்கு அழகாது. ராமர் சீதையை காணகத்தை அமைச்சுள்ள என்ன வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு அனுப்புறாரு. அப்ப வால்மீகி மகரிஷி யோசிச்சு பார்க்கிறாரு, நம்ம ராமனை மிகப்பெரிய உத்தமன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரே சீதையை இப்படி காணகத்தை அமைச்சுட்டாரே அப்படின்னு வால்மீகி மகரிஷி ரொம்ப வருத்தப்படுறார். அப்ப தபஸ்வியா இருக்கக்கூடிய நாரதர் இடத்துல இந்த சந்தேகத்துக்கான விடையை அவர் வச்சுக்கிறார். இந்த இடத்துலதான் ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகமானது வருது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபக்த வால்மீகியர் முனிபுங்கவம். இப்படி வால்மீகி இடத்துல இவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே இமவான் கஷ்ட வீரியவான் தர்மஸ்ய கிருதஸ்ய சத்யவாப்யோ திருடப்ரதः சாரித்ரேண ச கோலிதः சர்வபூதேஷு கோலிதः வித்வான் கஷ்ட சமர்த்தஸ்ய கஷ்டைக பிரியதர்ஷனः ஆத்மாவான் கோ ஜிதக்ரோதः யுதிமான் கோணசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னு கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே. இந்த பாரத வால்மீகி மகர்ஷி கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே. இந்த இப்ப இருக்கக்கூடிய லோகத்துல இந்த லோகத்துல எவன் ஒருவன் 16 கல்யாண குணங்களோட கூடியவன். இதுவரைக்கும் இருந்தான்னு சொல்லக்கூடாது, இனிமேல் வரப்போறான்னு சொல்லக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய லோகத்துல 16 கல்யாண குணங்களோடு கூடியவன் எவன்? நீங்க கேட்கிற கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு கேட்கிற. அதற்கு வால்மீகி மகர்ஷி சொல்றான், இந்த மாதிரி நீ எந்த ராமனை நினைச்சிட்டு இந்த கேள்வி நீ என் இடத்துல கேட்கிறியோ அதே ராமன் இடத்துலதான் எல்லா 16 கல்யாண குணங்களும் இருக்கு அப்படின்னு வால்மீகி மகர்ஷி சொல்றாரு அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே வால்மீகிக்கு நம்ம போல கன்ஃபியூஷனா எப்படிடா ராமன் அனுப்பிட்டாரு, அவருக்கு எப்படி எல்லா குணங்களும் இருக்கும் அப்படின்னு வால்மீகி மகர்ஷி உள்ளத்துல அந்த சந்தேகத்தோட அவர் தவம் பண்ணிட்டே இருக்கார். இப்படி அவர் தவம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண் விழித்து பார்க்குற 2 கிரௌஞ்ச பட்சிகள் இருக்கு, ஒரு கிளேட இருக்கு. அந்த கிரௌஞ்ச பட்சிகள் ஒரு ஆண் பட்சி, மற்றொன்று பெண் பட்சி. அந்த 2 பட்சிகள்ல ஒரு பெண் பட்சியை வேடுவன்
சுந்தரகாண்டத்துக்கு பேர் வச்சுட்டார். வால்மீகி மகரிஷிக்கே சுந்தரகாண்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அவர் யோசிக்கிறார். அயோத்தியாகாண்டம், காட்டு நடந்தா அரண்யகாண்டம், கிருஷ்ணகிரி நடந்தா கிருஷ்ணகாண்டம், லங்கையில நடக்கிறது இதெல்லாம் முத்தாகாண்டம்னு வச்சிருந்தான். யோசிக்கிறார். சரியா வரல. அடுத்தவர் யோசிக்கிறார். இந்த காண்டம் முழுக்காவே அனுமனியுடைய பிரபாவம் தான். அதனால அனுமத் காண்டம்னு பேர சொல்லலாமா யோசிக்கிறார். அதுவும் சரியா வரல. ஆனா அப்ப அனுமான் சொல்ற இந்த மாதிரி நீங்கள் வச்சனம் பண்ணக்கூடியதே ராமாயணம். ராமாயணத்துல ராமகாண்டம் இல்லை, சீதாகாண்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அனுமத் காண்டம் வைக்கலாம்? அப்படி வைக்காதீங்கோ. ஏன்னா ராம அனுகிரக காண்டம்னு வச்சுக்கோங்க. அதாவது ராமரினுடைய அனுகிரகம் இருந்தா ஒரு சாதாரண கவி பிறகு கூட கடற்காமி லங்கைக்கு போய் சீதையை பார்த்து கணையாடைய கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு வந்து திருவை கொடுத்துடும். ராமரினுடைய அனுகிரகத்துக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. ராம அனுகிரகம் காரணம்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவும் சரியா வரல வால்மீகி மகரிஷிக்கு. அவர் யோசிச்சு பார்க்கல. சரிப்பா, இப்படி வேண்டாம், இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு நம்ம பேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஹனுமான் ஏன்னு கேட்ட சுந்தரே சுந்தரி ராமம், சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தர கவி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே சுண்ண சுந்தரம். இந்த காண்டத்துல எல்லாமே சுந்தரம். சுந்தரம் சொன்ன பியூட்டி, ராமன் அழகன். இந்த காண்டத்துல சொல்லக்கூடிய மந்திரம், இந்த ஸ்லோகங்கள், ஹனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் சுந்தரம். அங்க இருப்பவளோ சீதை அவளோ சுந்தரமானவள், லங்காவோ சுந்தரமானவள். அதனால இக்காரணம் கூறி சொன்னா லங்காவை சொல்லுவா, லங்கையோ சுந்தரம். இவா ரெண்டு பேரையும் சேர்க்கக்கூடிய ஹனுமான் அவரும் சுந்தரமானவர். இப்படி எல்லாமே சுந்தரமா இருக்குப்பா, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இக்காண்டத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காண்டம் அப்படின்னு பேர் வைக்கலாம் சொல்றேன். இப்ப அனுமானத்துல தோன்றச்சு இருப்பா, இந்த இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கோங்க, எனக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது, சுந்தரகாண்டம் தானே தாராளமா வச்சுக்கோங்க சொல்ல இவரும் சுந்தரகாண்டம்னு பேர் வச்சு அவர் அரங்கேற்றம் தான் பண்ணிடுறார். இப்படி இதெல்லாம் ஆகும்போது ஒரு நாள் ஹனுமான அஞ்சனாதேவி கூப்பிட்டா. அஞ்சனாதேவி தான் ஹனுமானுடைய தாயார். அவ கூப்பிட்டா. அஞ்சனாதேவி எங்க இருக்கா? திருமலையில அஞ்சனாதிரியில இருக்கா. அப்ப ஹனுமான் அஞ்சனாதிரிக்கு போறார். அப்ப அஞ்சனாதேவி சொல்றான், ஹே சுந்தரா ஆகச்ச அப்படின்னு கூப்பிடலாம். ஹனுமானுக்கு புரியல, யாரா கூப்பிடலான்னு கேட்கிறார். அப்பா சொல்றா, அப்பா எனக்கு அவங்க ஒரிஜினலா நானும் உங்க அப்பா கேசரியும் ஒரிஜினலா வச்ச பேர் சுந்தரம் தான்ப்பா அப்படின்னு சொல்றேன். ஹனுமானுக்கே ஷாக் ஆகும். அப்படின்னா ஹனுமான் கூப்பிடறாரு. ஹனு அப்படின்னா ஒவ்வா கட்டை சீப் போன், ஹனுமான் அப்படின்னா உடைந்து போன சீப் போன், உடைந்த ஒவ்வா கட்டையை உடையவனுக்கு தான் ஹனுமான் பேர். சரி, ஆஞ்சநேயன் சொல்றாரு. ஆஞ்சநேயன் அஞ்சனாதேவியோட புத்திரன் ஆஞ்சநேயன். அப்ப மாருதிங்கிறாரு. மாருதம் அப்படின்னா காற்று, காற்றினுடைய புதல்வன் மாருதி. அப்ப இதெல்லாம் காரணம் பேர்ப்பா, நீ பிறக்கும் போது ரொம்ப அழகா இருக்கியா, அதனால நானும் உங்க அப்பாவும் உனக்கு வச்ச பேர் சுந்தரம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹனுமானுக்கு புரியுது ஏன் வால்மீகி மகரிஷி 5ஆம் காண்டத்திற்கு சுந்தர காண்டம்னு பேர் வைத்தார். சுந்தர சுந்தரி சீதாங்கிற பாடலே திலகர் அவரினுடைய வியாக்கியானத்தில் எழுதக்கூடிய ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பேர்பட்ட உயர்ந்த சுந்தர காண்டத்தை இப்போது நாம் அனுபவிப்போம். இன்ட்ரோடக்ஷனுக்கு 20 நிமிஷம் ஆயிடுது. இப்ப சுந்தர காண்டத்தை எடுத்துட்டாலே இப்ப நம்ம சுந்தர காண்டத்தை ஆரம்பிப்போம். ஆனா பொதுவா காலத்துல இதை நேரங்கள்லாம் சீரியல் போடுவா இல்லையா? அவ எப்படி போடுவா? இதுவரைக்கும் காமிப்பா, அதுக்கப்புறம் இனின்னு காமிப்பா, அதுக்கப்புறம் தான் சீரியலை போடுவா. அதே போல நம்மளும் இதுவரைய ரொம்ப ஷார்ட்டா அனுபவிச்சிடும். இப்ப கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி வதம் பூர்ண சமாகம்லாம் ஆன பிறகு வாலி சொல்றான், இந்த மாதிரி ராம சொல்றேன், இந்த மாதிரி ஓ மனைவியான உண்மையை நான் காப்பாற்றி கொடுக்குறேன், அதனால நீ என்னுடைய மனைவியான சீதையை காப்பாற்றுறதுக்காக உன்னுடைய பாண்ட சைன்யத்தை நீ எனக்கு அனுப்பணும் சொல்ல. அப்ப சுக்ரீவன் சொல்றான், ராமா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா இப்போதைக்கு அனுப்ப முடியாது. 4 மாதங்கள் தொடர்ந்து மழைதான், 4 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சொல்ல. 4 மாதங்கள் போகுது. அப்ப கிஷ்கிந்த இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் 4 மாதங்களுக்கு பிறகு
அவன் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருக்கான், இந்த டைம் முடிஞ்சு போயிடுது. இந்த சவுத் பக்கமாக போன வாகனாலாம் பார்க்குறான். சரி நம்மளும் தேடி பார்த்தோம். அப்போ வாங்க மகேந்திரகிரி கிட்ட இருக்கா, அப்போ வாங்க நினைக்கிறான் நம்ம தேடி பார்த்தோம், சீதையை தேடியும் கிடைக்கல. நம்ம வேணா நம்மளோட உயிரை மாற்றிப்போமே. ஏன்னா இவ்வளவு நாளும் தேடியும் கிடைக்காத சீதை கிடைக்கலங்கிற துஷ்சீதியை இன்னும் லேட்டாக சொல்றதுக்கு பதிலாக நான் உயிரை மாற்றி கொள்ளலாமே அப்படின்னு இவா எல்லாரும் அந்த கடற்கரை ஓரமா ராம நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறா. ராம 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 ராமன்னு அந்த ராம நாமத்தை நன்மையும் செல்வமும் நாடும் நடுமே பின்னையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் நின்று தீருமே உண்மையே ராமா என்று இரண்டு எழுத்தினான அந்த ராம நாமத்தை அவ ஜபிக்கிறார். அப்ப அந்த தூரத்துல ஒரு கழுகு இருக்கு. அந்த கழுகுக்கு தான் சம்பாதி பேர். அந்த கழுகு பார்க்கறது இப்போ வளராதுக்கா எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கழுகு பக்கத்துல வருது. அப்ப இவெல்லாம் நாமத்தை சொல்றதை அதை கேட்கலாம் அந்த கழுகு. அப்ப அந்த கழுகுக்கு அந்த சம்பாதிக்கிற கழுகுக்கு சிறகுகள்லாம் எரிந்து பேசுது. இந்த ராம நாமத்தை கேட்ட உடனே எரிந்து போன சிறகுகள்லாம் மீண்டும் முளைக்கலாம். இப்ப அந்த கழுகை பார்த்து பேர்பட்ட நாமமா இருக்கு, இந்த நாமத்தை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லும் போது இந்த குரங்குகள்லாம் ராமாயணத்தை இந்த சம்பாதி கதையா சொல்றா. அப்பதான் இந்த சம்பாதிக்கு தெரியுது இந்த மாதிரி சம்பாதியினுடைய தம்பி தான் ஜட்டாயு. இந்த ஜட்டாயுனா ராம கைங்கரியத்துக்காக உயிரை கொடுத்துருக்காருங்கிற விஷயம் தெரியுது. இப்ப பாக்குறேன் என் தம்பி ஒரு காரியத்துக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான், அந்த காரியத்துக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த கழுகுல எல்லாம் ஸ்கேனர் அவருக்கெல்லாம் நல்ல பார்வை இருக்கு, நல்லா உன்னிப்பா பார்ப்பா. கழுகுக்கு எப்படின்னா அவ்வளவு ஹைட்ல இருக்கும், கீழே ஓடக்கூடிய எலும்பு கூட நல்லா ப்ரிசைஸா தெரியும். அதனால சம்பாதி பார்க்க இந்த கடல் தாண்டி 100 யோஜனை தாண்டி ஸ்ரீலங்காலாம் ராவணன் சீதையை கவர்ந்து வச்சுட்டு இருக்கான் விஷயத்த சம்பாதி சொல்லிட்டு இப்ப கடல் தாண்டி லங்கையெல்லாம் சீதை இருக்கான்னு தெரிஞ்சுடுறது. ஆனா இப்ப கடல் 100 யோஜனைக்கு இருக்கு. யோஜனைனா ஒரு மீட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப யார் இந்த 100 யோஜனையை கடந்து போவா, யாருக்கு அந்த தெம்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்போது எல்லா மாணவர்களும் சொல்லலாம். ஒரு மாணவன் இருந்துச்சு சொல்றது இந்த மாதிரி என்னால் 5 யோஜனை போக முடியும், 10 யோஜனை போக முடியும், அடுத்த வாரம் 20ங்கிறது 30ங்கிறது 40ங்கிறது ஒரு வாரம் 95ங்கிறது ஒரு வாரம் 100 யோஜனையும் என்னால் தாண்ட முடியும்னு சொல்றது. அந்த வானம் யாருன்னு பார்க்கணும்னா அங்கதான் தான் வாலியினுடைய மகன். அங்கதான் சொல்றேன் என்னால் 100 யோஜனையும் தாண்ட முடியும்பா அப்படிங்க. அப்ப ஜாமான் பக்கம் ஜாமான் தான் கரடி அவரை சீரியஸ் இருக்கு. நான் சொல்றேன் சரிப்பா அப்ப நீயே சீரியஸ் எனக்கோ அப்படின்னு சொல்ல அப்ப அங்கதான் சொல்றான் என்னால் 100 யோஜனை தேட முடியும், பார்க்க முடியும், அதுவே எனக்கு டெம்பர்லாம் இருக்காது, சீதையை தேடவும் முடியாது, திரும்பியும் வர முடியாது அப்படின்னு அங்கதான் சொல்லிடலாம். அப்ப ஜாமான் பார்க்குறேன் இதை வாங்கலாம் முடியாது. அப்ப ஜாமான் சொல்றேன் ஹனுமான் முருகனால் மட்டும்தான் இந்த 100 யோஜனையும் கடக்க முடியும்னு சொல்ற. ஹனுமானுக்கே ஷாக்கு, என்னால் முடியும்னு எனக்கே தெரியல, இந்த ஜாமான் வயசானவர் அவருக்கு எப்படி தெரியாது அப்படின்னு ஹனுமானே கேட்கிறாங்க. அப்ப ஜாம்பவான் ஒரு முடிய சொல்ற ஹனுமான் கேட்க, ஹனுமான் உன்னால முடியும் ஹனுமான், ஏன் தெரியுமா, ஏன்னா நீ சிறு வயதிலேயே சூரியனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து நீ கிராமர்லாம் படிச்சிருக்க, பாடம் படிச்சிருக்க, அகப்பியாசன மனிதன், சூரியனுடைய வேகத்துக்கு உன்னால் ஈடு கொடுக்க முடியும். ஆனா உன்னுடைய பலம் எப்பேற்பட்டதா இருக்குதுன்னா அதை வச்சு நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட, ரொம்ப உன்னுடைய லீலா சேஷ்டிதங்கள்லாம் சின்ன வயசுல பண்ணிட்ட. அதனால ஒரு ரிஷியினுடைய சாபம். அதனால தான் உன்னுடைய பலம் உனக்கே தெரியாது, பலம் இருக்கு ஆனா அது உனக்கு தெரியாதுப்பா, யாராவது எடுத்து சொன்னாலும் உனக்கு தெரியும். அதனால நான் இப்ப சொல்றேன் உன்னால முடியும் ஹனுமான், உன்னால் நிச்சயமா முடியும், உன்னால கடல் தாண்டி நம்பிட்டு போக முடியும், சீதையை பார்க்க முடியும் ஹனுமான், உனக்கு அந்த புத்தியும் இருக்கு, அறிவும் இருக்கு, முருகனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு ஜாம்பவான் முகப்படுத்த. அப்ப ஹனுமானும் என்னால முடியும் அப்படின்னு மாதம் கட்டிக்கிறேன். இப்ப ஐபிஎல்லாம் என்ன ஷேர் பண்ணுவார் இல்லையா, இந்த மாதிரி எல்லா வானராலும் ஷேர் பண்றான் ஹனுமான் ஹனுமான் ஷேர் பண்றான். அப்ப ஹனுமான் இந்த மகேந்திரகிரிங்கிற பர்வதத்துக்கு மேல அவர் ஏறி டேக் ஆஃப் ஆகலாம் பார்க்கிறேன். பொதுவாகவே டேக் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதுல 2 விதம் இருக்கு. ஒன்று ஏரோப்ளேன் எப்படி டேக் ஆஃப் ஆகும், 10, 20, 30, 40, 50 அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஸ்பீடை ஏற்றிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மேக்ஸிமம் ஸ்பீடு எடுத்து
இது 11th ஒரு கான்செப்ட் இனர்ஷியான்னு சொல்லுவா. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருக்கு. ஆனால் அது திடீர்னு நகரும் போது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே மேலே போகும்போது அவார்டு மேலே போவாங்க. ஒன்றுமே இல்லை. நம்மளே இப்போ வண்டியில் இது வரைக்கும் நம்ம சிக்னல் போட்டு தான் நம்ம நின்று இருக்கோம். திடீர்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பின்னாடி போவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். இப்போ ஹனுமான் டேக்கப் ஆகிறாரு. அது வரைக்கும் கிரவுண்டில் இருந்த புல்லெல்லாம் ஸ்டேஷனரியாக இருந்திருக்கு. இப்போ ஹனுமான் திடீர்னு மேலே பறக்கும்போது அவரோடு கூடவே அந்த புட்களும் மேலே பறக்கலாம். இதெல்லாம் என்ன சுவாமி, இதெல்லாம் புல்லு பறக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்களே, 2 மணி நேரம் உபன்யாசம் கொடுத்தா புல்லு பறக்கிறதாக சொல்லுவேன் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இதில் கூட ஒரு வேதாந்த கருத்தை வால்மீகி மகர்ஷி ரொம்ப அழகாக இருக்கிறார். அதாவது இந்த புல்லெல்லாம் மேலே எப்படி பறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆற்றுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா அவள் கிளம்பி போகும்போது நம்ம எப்படி வாசலை விட்டு 7 அடி எடுத்து வைக்கணுமோ அதே போல அந்த புல்லும் குடும்பமானோட கொஞ்சம் தூரம் போயிட்டு வழி அனுப்பி விட்டுட்டு அந்த புல்கள்லாம் கீழே விடலாம். இப்பேற்பட்ட வேதாந்த கருத்தை சாதாரண ஸ்லோகத்தில் எடுக்கிறார் வால்மீகி மகர்ஷி. அப்பேற்பட்ட தபஸ்வி வால்மீகி மகர்ஷி. இப்படி ஹனுமான் டேக்கப் ஆகிறார். கடலை தாண்டி போகணும். இப்போ ஹனுமானுக்கு மிகப்பெரிய டாஸ்க். ஏன்னா அவர் இப்போ ஒரு மாதிரி 4 மணிக்கா கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ சாயங்காலத்துக்குள்ள இலங்கைக்குள் போகணும். ராத்திரி முழுக்க இலங்கையை தேடி சீதையை கண்டுபிடிச்சு முதல்ல சீதை இவன் ராமதுத்தன் நம்ம நினைவை பிறந்து அவர் வானரன் ராமன் நரன் இவர்களுக்கு சத்தியம் ஏற்பட்டது. ஏன்னா சீதை முதல்ல நம்பணும். அடுத்து இவர் முதல்ல சீதையை தான் பார்க்கறாருன்னு பார்க்கணும். இப்போ சீதையை விட்டுட்டு யாராவது கீதை இடத்துல போய் இதை சொல்லிட்டு இருக்க போறாரு. அதனால இவர் முதல்ல சீதையை பார்க்கணும். சீதை இவரை நம்பணும். சீதையிலிருந்து இவர் ஏதாவது வார்த்தையை வாங்கணும். சீதை அது வரைக்கும் அவளுடைய உயிரை வெறிச்சுட்டு இருக்கணும். இப்படி இவ்வளவு டாஸ்க் இருக்கார். மறுநாள் கார்த்தாலைக்குள்ள திரும்பி இந்தியா வந்துடணும். இப்படி அவர் அப்ராட் போயிட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துடணும். இப்பேற்பட்ட டாஸ்க் இருக்கு ஹனுமானுக்கு. ஹனுமான் தான் நாள முடியும் சொல்லிட்டு அவர்களுடைய மனசுல அவர்களுடைய குருவான சூரிய பகவானையும் ராமரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நாமத்தை ஜபிச்சுட்டு ஜெயகோஷம் போட்டுட்டு அவர் கிளம்புறார். அப்படி அவர் கிளம்பும்போது பாறைகள் மீதெல்லாம் அப்படியே காலை வைக்க வைத்து அவர் தேவை பண்ணலாம். அப்படி ஆகும்போது அந்த பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள்லாம் நசுக்கி மூலிகை சாரானது 6 மாதம் இந்த இடத்துல ஓடலாம். அப்படி ஹனுமான் டேக்கா பார்க்குற அந்த 100 யோசனை கடல்ல பறக்க துவங்கல. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சுந்தர காண்டமானது ரொம்ப ஐடியல் கிடையாது. ரொம்ப வாழ்க்கையிலேயே ரொம்ப அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலான காண்டம்னா அது இந்த சுந்தர காண்டம் தான். இந்த காண்டம் தான் வாழ்க்கையில் வரக்கூடிய ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்லையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி பேசணும், எப்படி நம்ம டென்ஷன் ஆகாமல் டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு எண்ணற்ற முக்கியமான அவங்க காலத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதாவது எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட சூசைட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாது, எப்படி தவிர்க்கக்கூடாது, எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஐடியா கொடுக்கக்கூடிய காரணம் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம் இந்த 1.5 மணி நேர காலத்தில். இப்போ ஹனுமான் டேக்கா பார்க்குற 3 யோசனை கடந்து போகிற இப்படி பறந்துட்டே இருக்கார் ஹனுமான். அப்போ ஹனுமானுக்கு வரக்கூடிய முதல் தடை, அந்த தடைக்கு பேர் மைனாகம். அந்த மைனாகம்ங்கிற பர்வதம் வருது. எப்படி சுவாமி கடலுக்கு நடுவில் எப்படி பர்வதம் பார்த்தோம்னா, நம்ம ஜப்பான் பக்கமாக போனோம்னா ஜப்பான் அடிக்கடி சுனாமிலாம் வரும். எப்படி சுனாமிலாம் வருது? நம்ம நிலத்துல வைக்கானிக் எரப்ஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரி கடலுக்கு அடியில் வைக்கானிக் எரப்ஷன் நடந்தால் தான் சுனாமி வரும். அப்படின்னா கடலுக்கு அடியில் கூட எரிமலைகள் இருக்கும்போது மலைகள் இருக்கக்கூடாதா? அதே போலதான் அப்படி கடல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில மலைகள்ல ஒன்றுதான் இந்த மைனாகம்ங்கிற பர்வதம். இந்த மைனாகம்ங்கிற பர்வதம் சொல்றது மாதிரி நீ ஏன் இடத்துல ஒரு
தடையானது அன்பால வரக்கூடிய தடை. அது ஹனுமான் எப்படி ஹேண்டில் பண்றேன்? அன்பாலேயே ஹேண்டில் பண்றேன். அந்த மலையிடத்துல சொல்லலாம், அந்த மலைக்கு நிறைய குண்டுகள் இருக்கு. அந்த குண்டுகளை உன்னை கட்டி பிடிச்சிக்கலாம். கட்டி பிடிச்சுன்னு சொல்ற ஆலோசனை பண்ணிட்டு சொல்ற, இந்த குண்டை நான் கட்டி பிடிச்சிட்டேன் இல்லையா, அதையே நான் ஒரு இடத்துல தண்ணியில தானே வச்சு போயேன் அப்படின்னு சொல்றேன். எப்படின்னா அன்பால வந்த தடையை அன்பால சாதிச்சு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்மளே ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நல்ல உத்தியோகத்துல இருக்கும். அதை விட்டு நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம தாய்மார்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்ல உத்தியோகத்துல இருக்கவா அது ஏன்பா தேவையான விட்டு இப்படி ஆசை மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது பக்கத்து வீட்டுக்காரர் அவனுடைய பையன்லாம் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கான், அவெல்லாம் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கான், நம்மளும் வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம செல்லமா அந்த பாசமா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். இதைத்தான் அன்பா நமக்கு உணர்த்துற இந்த இடத்துல அன்பாக வரக்கூடிய தடையை அன்பாக தான் அழிக்கணும். நம்மளால தான் நினைப்போம், ஏன் வைனா போடா நானே முக்கியமா கைங்கரியத்தில் இருக்கும்போது படுத்துறேன் அப்படின்னு நம்மளா இருந்தா திட்டிருப்போம் மைனாக்கத்தை. ஆனா அன்பான அப்படி பண்ணல, அன்பாக வந்த தடையை அன்பான எதிர்கொள்ற அந்த அன்பான எதிர்கொண்டுட்டு அவர் மேலும் பறக்க துவங்குற மைனாகம் முதல் தடையை பார்த்தாச்சு. அடுத்த தடை மேல பார்த்துட்டே இருக்க. அப்ப திடீர்னு நாகமாதா சுரசா வருவார். சுரசா அப்படின்னா நாகமாதா. அவ தேவர்களால் அனுப்பப்பட்டக்கூடிய ஒரு பாம்பு. இது எப்பேற்பட்ட தடை அப்படின்னு பார்த்தோம்னா பகவானாலேயே நமக்கு அனுப்பப்பட்ட தடை. இது எப்படின்னா ஒரு சில சமயம் சமனா வரக்கூடிய தடையை தாண்டி பகவானே ஒரு சில தடையை அனுப்புவாராம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஐக்கிய நம்மளோட புத்தி கூர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான். அதனால இந்த தடையை ஹனுமான் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா அவருடைய புத்தி சாதுரியத்தை வைத்து ஹேண்டில் பண்றாரு. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த நாகமாதா வர மாதிரி எனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்துருக்காரு, தேவலோகத்திலிருந்து வர பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த பக்கமா யார் வந்தாலும் அவ என் வாய்ப்புல போயிட்டு தான் திரும்பி போகணும்னு சொல்றா. ஹனுமான் பார்க்குறேன், வாய்ப்புல போயிட்டு போகணுமா இப்பெல்லாம் மைனாக போகுது, இப்போ அடுத்த தடையா அப்படின்னு ஹனுமான் யோசிக்கிற மைண்ட் வாய்ஸ். அப்ப ஹனுமான் யோசிக்கிறது, சரி இந்த நாகமாதா வந்திருக்கா, வாயை திறக்கிறா, இவ வாய்ப்புல போகணும்னா நம்ம அதை விட சிறுசா இருக்கணும், இல்லைன்னா அதை விட நம்ம பெருசா மாறிடும். அப்ப அவருடைய வாய்ப்பு நம்மளால நுழைய முடியாது இல்லையா. அதனால ஹனுமான் அவருடைய உருவத்தை பெருக்கிக்கிறார். அப்ப இந்த சுரசா பார்க்கறா, அப்படியா நானே என்னுடைய வாயை ஹைட்டா திறப்பேன்பா அப்படின்னு சுரசா அவருடைய வாயை இன்னும் திறக்கிறா. அடுத்து ஹனுமான் அவருடைய உடம்பை இன்னும் பெருக்கிக்கிறார், சுரசா இன்னும் திறக்கிறா. பொதுவாகவே நமக்கெல்லாம் பார்த்தோம்னா அப்பர் ஜா ஃபிக்ஸ், லோவர் ஜா தான் செய்யும். ஆனா சுரசா நாகமாதான் சொல்லுவோம் இல்லையா, நாகங்கள்னா ஸ்னேக்குக்கெல்லாம் லோவர் ஜா ஃபிக்ஸ், அப்பர் ஜா தான் திறக்கும். நமக்கு இப்படி இது மட்டும் ஆடும், ஸ்னேக்குக்கு இப்படி இது மட்டும் ஆடும். அதனால எப்படின்னா இந்த நாகமாதா என்ன பண்றா, வாயை குழந்துட்டே போறா. அப்படி திறக்கும் போது இங்கதானே கடிச்சு அவர் மேல திறந்துட்டே போகும்போது அவருடைய விஷன் ஹனுமான இடத்துலயே இல்லை, அவர் வாயை குழந்துட்டு ஆறு இருக்கா, அவருக்கு கீழே என்ன நடக்கிறது தெரியாது. அதனால ஹனுமான் என்ன பண்ண, சூட்சும ரூபத்துல அவர் அங்குஷ்டமாத்திரம் அப்படின்னு கட்டவர சைஸ் எடுத்துட்டு அந்த சுரசாவினுடைய வாய்ப்புள்ள போய் எச்சப்படாம திருப்பி விடுவார். எச்சப்பட்டா அவர் திருப்பி திருப்பி இல்லையா. அதனால சுரசா சொல்றான், என்னப்பா நமக்கு ஆகாரமா போகலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி வாய்ப்புல போயிட்டு வர முடியே அப்படின்னு சொல்லும்போது ஹனுமான் கேட்கிறார், பிரம்மா உங்களுக்கு என்ன வர கொடுத்தா, வாய்ப்புல போனதுன்னு சொன்னா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹனுமான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல பொதுவா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், ஹனுமான் 10 யோஜனை வளர்ந்தார், சுரசா 11 யோஜனை தோணுந்தார், 100 யோஜனை ஹனுமான் வளர்ந்தார், 110 யோஜனை தோணுந்தார் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கோவிந்தராஜர் அவரினுடைய வியாக்கியானத்துல இது தவறானது. இந்த 10-9 ஸ்லோகங்கள் இடைச்சர்களால் சேர்க்கப்பட்டவை, இது இடைச்ச ஸ்லோகங்கள் அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுட்டார். ஏன்னா இது இல்லாதது. நம்மளே பார்க்கணும், ஹனுமான் 100 யோஜனை வளர்ந்தாருன்னு அவர் எடுத்து கடலாம் தாண்டிட்டு ஒரே ஒரு கால் எடுத்து வச்சானாலே எல்லா வானராலும் போய் அந்த நதிக்கு போய் ராமன் அடிச்சு போட்டு இந்த சீதையை எடுத்து வந்துருவார். அப்படி இருக்கும்போது 100 யோஜனை எடுத்து வளர்ந்து அப்படியே வளர்ந்தாலும் இந்த சுரசை 100 யோஜனை வாயை பிறந்திருந்தானா வானராலே போய் கதையை வச்சு அடிச்சுடுவா. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப இல்லாதது. அதனால இது இந்த 10 ஸ்லோகங்கள் இடைச்சர்களால் சேர்க்கப்பட்டவை அப்படின்னு கோவிந்தராஜர் ரொம்ப அழகா இருக்கார். இப்படி பகவானாலே இந்திரர்கள் தேவர்களாலே அனுப்பப்பட்ட தடையை அவர்களுடைய புத்தி கூர்மையான சொல்ற சுரசாவே சொல்றா, இந்த மாதிரி உன்னுடைய ஐக்கியவை டெஸ்ட் பண்றதுக்காக தான் தேவர்கள் நினைச்சா நீ நிச்சயமா உன்னுடைய காரியத்துல வெற்றி பெறுவாய் அப்படின்னு அந்த சுரசா வாழ்த்துட்டு கடந்துட்டா. இப்படி அன்பான தடை அன்பான ஜாசத்தை தேவர்களால பகவானால அனுப்பப்பட்ட கூடிய தன்னுடைய ஐக்கியவாத புத்தி கூர்மை சாதுரிய காலத்தை சொல்ற மீண்டும் பறக்க துவங்குற. அப்பதான் அவர் பறந்துட்டே இருக்க
இந்த மாதிரி நான் உங்க சாப்பிட போறேன், என் வாய்க்குள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல வாய்க்குள்ள போ சொன்னா எப்படி அவர் பாக்குறாரு. இந்த வாட்டி வித்தியாசமா எப்படி பண்ணலாம், முதல்ல எப்படி பண்ண பெருசா வாழ்ந்துட்டு சின்னதாங்க, இப்ப எப்படி பண்ணாருன்னா முதலே சின்னதா போயிட்டு உள்ள போயிட்டார், சிமிகா வயிற்றுக்குள்ள போயிட்டார், குடல் கிட்ட போயிட்டார். அப்புறமா பெருசா வந்து சிமிகாவினுடைய குடலை தனக்கு மாலையா போட்டுக்கிறார். இந்த சிமிகா என்பவள்னா தானாகவே வந்த தடை, இது பிராண்டு கிடையாது, அன்பாலும் கிடையாது, தேவராலும் கிடையாது, இது தானாகவே நமக்கே. இப்போ அங்க ஏதாவது முக்கியமான காரியத்துக்காக நம்ம கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப திடீர்னு டிராபிக் வரும் இல்லையா, இதெல்லாம் பகவான் சட்டமும் இல்லை, அன்பால் வரக்கூடியதும் இல்லை, இதெல்லாம் தானாகவே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவால வரக்கூடிய தடை. இந்த தடையை அவர் எப்படி ஜெயிக்கிறார்னா அவருடைய பலத்தினால ஜெயிக்கிறார். இவங்க எப்பேற்பட்டவர்னா நாமத்தை அவர் ஜபிச்சார் இல்லையா, இந்த நாமத்தினுடைய பலத்தினால ஜெயிக்கிறார் ஹனுமான். இப்படி அந்த குடலை அவர் மாலையா போட்டுக்கிறார். இப்ப இந்த குடல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹனுமான் குடலை மாலையா போட்டுக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குடல் எதுல ரிச்சா இருக்கு, புரோட்டீன் நிறைய, அதனாலதான் நம்ம ஹனுமானுக்கு வடமாலை தரும். சம்பந்தமே எல்லாம் பேசுறதே இருக்கு. இதுல ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா குடல்ல புரோட்டீன் இருக்கு, வடை எப்படி நம்ம பண்றோம், உளுந்துலதான் பண்றோம், உளுந்துலயும் புரோட்டீன் இருக்கு. அதனாலதான் உளுந்தால வடை பண்ணி வடமாலையை சாப்பிட்டோம். அது நம்ம சவுத் இந்தியன்ஸ்ல இருக்கு காரம் இருக்கும், அதனால அவ வடை பண்ணி போடுறோம். நார்த் இந்தியன்ஸ்ல இருக்க வாழைலாம் ஸ்வீட் தான், அதனால அவ ஜாங்கிரி மாலை உளுந்துலையே பண்ணி ஜாங்கிரி மாலையை சாப்பிட்டா. இதுதான் அனுமானத்தை நம்ம வடமாலை சாப்பிட்டோம் இந்த ரீசன். ஆனா இக்காலத்துல நம்ம பார்த்தோம்னாலே சிமிகா அப்படின்னாலே பாம்பு மனிதனி மாதிரிலாம் சேர்ந்த உணவாக இருக்கு, இதெல்லாம் இல்லாததெல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு பேசும்போது இதை ஒரு சில வாழ எப்படி இந்த சிமிகாவை எடுத்து சொல்லுவாங்கன்னா, இக்காலத்துல இந்த சவுத் அமெரிக்கா ரீஜியன்ல பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு சக்கிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது அப்பப்பமா போற ஏரோப்ளேன்லாம் பிடிச்சி உள்ள போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் அக்காலத்துல ஸ்ரீலங்கால இருந்த ஒரு சக்கிங் பாயிண்ட சிமிகாவா உருவகப்படுத்திருக்கலாம். இக்காலத்துல இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பர்சானிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா உருவம் இல்லாத ஒரு வஸ்துக்கு கூட உயிர் இருப்பது போல உருவகப்படுத்தி சொல்லுவா, அதைத்தான் இந்த பர்சானிஃபிகேஷன் சொல்லுவா. அது போல உருவகப்படுத்திக்கலாம், இந்த சக்கிங் பாயிண்ட் தான் சிமிகாவா உருவகப்படுத்திக்கலாம். இது ரொம்ப அழகா சாதிக்க ஒரு சிலர். இப்படி அடுத்து அவர் 3 தடைகளையும் ரொம்ப அழகா சமாளிச்சிருக்கார். இப்ப சாயங்காலம் 6 மணி கிட்ட 7 மணி 6 மணி கிட்ட ஆயிடுது, இதே டைம் தான். இப்போ ஹனுமான் இலங்கையை போய் அடைஞ்சிடுறார். நம்ம எப்படின்னா ஹனுமான் இது நம்ம உதாரணத்தை எடுப்போமே, நம்ம இங்க இருந்து ஏரோப்ளேன்ல இருந்து டேரக்டா ஸ்ரீலங்காவுக்கு போகணும், இறங்கினோடனே யார் இருப்பா, இமிகிரேஷன் ஆஃபீஸர் தான் இருப்பார். அதே போலதான் ஹனுமானுக்கும் முதல்ல ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த ஆஃபீஸரினுடைய பேர் தான் லங்கினி. இந்த லங்கினி கேட்கிறா, இந்த மாதிரி யாருப்பா நீ, ஹனுமான் வந்து இதற்கு பெரிய உலகத்தில் இருக்கா இல்லையா, இப்போ அவரோட உருவத்தை ஒரு பூனையினுடைய அழகுக்காக சுருக்கிக்கிறார். சுருக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறார். அப்ப இந்த லங்கினி முடிச்சுட்டார், படா இல்லை போறேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரா, இந்த மாதிரி நான் வந்து உலகம் சுற்றும் வாலிபன், இந்த லங்காலம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றேன், அதனால டூரிசம் காலம் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். லங்கினி காலம் வந்துட்டு விசா பாஸ்போர்ட்லாம் காமிப்பா அப்படின்னு சொல்ற, அண்ணா மாட்டிக்கல நீங்க வந்து அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு அண்ணா முன்னே வந்துக்கிறேன். அப்ப அந்த லங்கினி பாக்குறா, வாடான்னு ஒரு குட்டு விடுறா. அப்ப அண்ணா பாக்குறாரு, நான் சூரியனிடத்துல படிக்கும் போது கூட இப்படிலாம் கொட்டு வாங்கினது கிடையாதுன்னு சொல்லிட்டு கொட்டுக்கு இன்னொரு கொட்டு விடுறா அண்ணா. அதான் லங்கினிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. லங்கினி சொல்றா,
நாட்டினுடைய செழிப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, காலையில எல்லாரும் வேலைக்கு போகணும், இரவுல நகரமே நிசப்தமா இருக்கணும், எல்லாரும் மாத்திரை படுத்துக்கணும். இப்ப லங்கை அப்படிதான் நிசப்தமா இருக்கு, எல்லாரும் மாத்திரை தூங்குறாங்க. இந்த ராவணனே சிறந்த வீரன், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாம் நல்ல பண்ணுவான், நல்லா வீணான பண்ணுவான், அதே போல சிவ பக்தன், இது எல்லாமே வேணுகான பண்ணுவான், வேதம் படிப்பான், எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு குணம், கேரக்டர் மட்டும் அவனுக்கு சரியா இல்லை. அதனால நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், நகரமே தூங்கிட்டு இருக்கு. பார்க்குற சரிப்பா நல்லதா போச்சு, நம்ம எல்லா இடத்துலையும் இந்த சீட்டியை தேடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆகமாக போய் இந்த ஆகத்தை சீட்டு இருக்காளா, அந்த ஆகத்தை சீட்டு இருக்காளான்னு ஆகத்துக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆகத்தை பார்க்குறாரு, எந்த ஆகத்திலுமே இல்லாத விதமா இந்த ஆகத்துல மட்டும் பகவானினுடைய பஞ்ச ஆயுதங்களினுடைய ரேகைகள் இருக்கு. அதாவது இதை வந்து வால்மீகி மனசு எடுக்கல, ஆனா துளசிதாசர் அவரினுடைய ராமச்சரித்த மானசுல எடுக்கிறார். பவனி ஏக்கு போய் ரங்கு ஜராவா ஹரிமந்திர தகப்பிக்கு பனாவா எடுக்கிறார். இந்த இடத்துல அவரினுடைய ஆகத்துல பகவானினுடைய பஞ்ச ஆயுதங்களினுடைய ரேகைகள் இருக்கு எடுக்கிறார். சரி சுவாமி, அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இது அடுத்த யுத்த காலத்துல விபீஷண சரணாகதியின் போது இதுதான் ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் வருது. இந்த ஆகம் வேறு யாராவது விபீஷணன் அப்படின்னா இந்த அடையாளத்தை வச்சுட்டு தான் ஹனுமான் விபீஷணன் நல்லவன், அவனை அங்கீகாரம் பண்ணலாம்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து சொல்லுவார். அதனால இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும். இப்படி இவர் விபீஷணோட ஆற்றுலையும் தேடி பார்க்குறாரு, இல்லை அடுத்து தேடி பார்க்குறாரு. அப்போதான் ஒரு மிகப்பெரிய பேலஸ் இருக்கிறத பார்க்குறாரு. நல்ல ஜம் ஜம்னு இருக்க அந்த பேலஸ், அந்த பேலஸ்க்கு தேடி பார்க்குறாரு. அப்போ இந்த பேலஸுக்கு வெளியில பிரசிடென்சியல் ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ரூம் கூட அந்த அறைக்குள்ள போய் தேடி பார்ப்பார். அந்த ஜாண்டிக்கா ஒரு மனிதன் படுத்துட்டு தான் 10 தலையோட பார்க்கும்போதே அவர் ராவணன் கண்டுபிடிச்சு விடுறார். ஆனா அந்த ராவணன் எப்படி இருப்பாங்கன்னா சிறந்த வீரன். அவன் எப்படின்னா ராவணன் ஃப்ரீ டைம்ல யானைகளோடலாம் சண்டை போடுவாங்க. பாவம் யானைகள்லாம் அவமா இருக்கு, அது கூட போய் சண்டை போட்டுட்டு இருந்தான். அதுவும் எப்பேற்பட்ட யானைகள்னா தேவலோக யானைகள். ஐராவதத்தோடையும் சண்டை போடுவாங்க. ஐராவதத்தோட ஸ்பெஷாலிட்டி எப்பேற்பட்டதுன்னா அதுக்கு 4 தந்தம் இருக்கும். அப்படி ஐராவதத்தோட சண்டை போடும்போது அந்த ஐராவதத்தினுடைய தந்தமான அவனோட மார்பை தொலைச்சு விடுறது. நம்மளால என்ன பண்ணிருக்கோம், சர்ஜரி பண்ணி எடுத்து போட்டுருவோம். ராவணன் பார்த்தான், நான் சிறந்த வீரன்பா, அதுல கூட அவனுக்கு ஒரு மமதை, நான் தான் சிறந்த வீரன், அதனால நான் எல்லாரோட சண்டை போட்டிருக்கேன், எனக்கு நிறைய தழும்புகள்லாம் இருக்கு, நான் மிகப்பெரிய வீரன் தான் உணர்ந்ததுக்காக அவன் மேல போதையெல்லாம் போட்டுக்க மாட்டான். அந்த யானையினுடைய தந்தத்தை வெள்ளையே எடுக்கலாம பார்க்க வாழலாம், தெரிஞ்சுக்கட்டும் நான் எப்பேற்பட்ட வீரன்னு. அதுல கூட ராவணனுக்கு ஒரு மமதை. இப்படி அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா ராவணனுக்கு பக்கத்துல ஒரு பெண் அடுத்து ஒடுக்கமா படுத்துன்னு இருக்கா. இந்த பெண்ணை பார்க்குறார். அப்ப அனுமானுக்கு தோன்றது வச்சோம், நான் சீதையை பார்த்துட்டேன், ஆனா ராவணனுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறாருன்னு வந்தது, நான் சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹனுமானுக்கு சொன்னோம். ஏன்னா ஹனுமான் வானரமொழியோ குரங்கு தானே, அதனால குரங்கு புத்தியை காமிச்சு விடுறாரு. ஆஸ்போட்டையா மாசத்துக்கும் பட்சம் கணந்த சித்திர நடுவுகளாம ஸ்தம்பான ரோகம் நிபபாத கும்பம் தர்ஷயம் துவாம் பிரகிருதி கபினாம் அப்படின்னு வால்மீகி மனுஷன் ரொம்ப அழகா சாதிச்சார். ஆஸ்போட்டையா மாசத்துக்கும் பட்சம் நான் சீதையை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவரோட வாய் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறான். சும்ப பட்சம் நடந்த சித்திர சதுர்ஜகாம அங்க ஒரு தூண் இருக்கு, அந்த தூண் ஒரு செவரு இருக்கு, அந்த செவருல மேலே ஏறலாம். நடந்த சித்திர ஜகவுஜகாம மேலே ஏற கீழே இருக்கிற, மேலே ஏற கீழே இருக்கிற சம்பாரோகம் நிபபாத பூமம், பூமிக்கும் ஆகாயத்துமா பூமிக்கும் ஆகாயத்துமா ஏறி இறங்குற சம்பாரோகம் நிபபாத பூமம் நிதர்சயம் சுமாம் பிரகிருதி அப்படின்னா வால்மீகி வாய்ப்பு சொல்றேன். நிதர்சயம்
ராவணன் பிராமணன். அவன் இருந்தாலும் ஒரு அசுரன். எப்படின்னா அவனுடைய அப்பா பிராமணன், அம்மா வந்து ராட்சசி. அதனால அவன் ரெண்டு குலமும் மிஸ்மேட்ச் ஆனாங்க. அப்ப ராவணனுடைய கிச்சனுக்குள்ள பார்க்கல, நமக்கு எல்லாமே ஒரு ஆசை, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நமக்கே ஒரு சந்தேகம். இந்த இடத்துல வால்மீகி எடுக்கிற ராவணன் அவனோட கிச்சன்ல என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல என்னென்ன இருக்குன்னா மயூரானாம் வராகானாம் குக்குட்டானாம், அதாவது மயில் மாம்சத்தை சமைச்சு வச்சிருக்கானா, வராகானாம் பன்றி மாம்சம், மகிஷானாம் எருமையினுடைய மாம்சம், அதே போல அவன் கபீனா அனுமான் பார்க்குற அனுமானுக்கு திக்குன்னு இருக்கு, கபீனா குரங்கோட மாம்சத்தை சமைச்சு வச்சிருக்கானா. அனுமான் பார்க்குற ஐயோ தப்பி தவறி இவனத்துல மாட்டோம்னா சமைச்சு சாப்பிடுவாங்க போலயே அப்படின்னு பயப்படுறாரு அனுமான். இதெல்லாம் மாதிரி நீங்க தேடி பார்க்குற அங்கேயே ஒரு 2ஆம் பொண்ணு தேடி பார்த்துட்ட, சீதையை காணல. இப்போ அனுமான் சொல்லுவார், சரி சீதையை தேடி பார்த்தேன் கிடைக்கல, டைரெக்டாக போய் சொல்லிடலாம் சீதையை தேடின சுவாமி கிடைக்கல அவ்வளோதான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடலாமா இப்படி யோசிச்சு பார்க்குற. திரும்பியும் ரிவ்யூ பண்ணி பார்க்குற, யோசிச்சு பார்க்குறாராம், நான் மட்டும் ஒருவேளை சீதையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த துக்கம் தாங்க முடியாம ராமர் அவரோட உயிரை மாற்றிடுவார். ராமர் போயிட்டாருன்னா சுக்ரீவன் போயிடுவார், லக்ஷ்மணன் போயிடுவார், வனம் சுக்ரீவன் போயிட்டாருன்னா வாழ செய்திகள்லாம் போயிடும், இவாலாம் போயிட்டாங்கன்னா கிருஷ்ணேல இருக்க வாழலாம் போயிடுவார். இந்த விஷயம் இவாழலாம் போயிட்டாங்க விஷயம் தெரிஞ்சா பரதன் தன்னோட உயிரை மாற்றி விட்டுருவார், லக்ஷ்மணன் போயிடுவார், சத்ருக்னன் போயிடுவார். இப்படி இவாலாம் போயிட்டாங்கன்னா தாய்மார்கள் போயிடுவார், அயோத்தியா இருக்க வாழலாம் போயிடுவார், அவளோட உடனே போயிடுவார். இப்படி நான் சீதையை பார்க்கல ஒரே ஒரு வார்த்தை இத்தனை பேரோட துக்கத்துக்கு காரணமா போயிடுறதே, இதனால நம்ம இப்படி பண்ணக்கூடாது தெரியல. அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கணும், நம்ம சூசைட் கமிட் பண்ணி பார்க்கலாமா? ஒவ்வொன்றும் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு விஷயத்தை நம்ம தேடி பார்க்கணும், சர்ச் பண்ணி பார்க்கணும்னா அது கிடைக்கலன்னா நம்ம விட்டுடக்கூடாது, ரீசர்ச் பண்ணணுங்கிற விஷயத்தை அதுக்கு அவர் பார்க்கலாம். சரி இது முடியாதுன்னா சூசைட் பண்ணிக்கலாம், நம்மளே போக வேண்டாம், கிடைக்கலங்கிற விஷயத்தை சொல்றதுக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கலாம். அதே போல தானே இந்த வானராவன் யோசிச்சா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். திரும்பியும் யோசிச்சு பார்க்குறாரு, வருங்காலத்துல வால்மீகி மகர்ஷி ராமாயணம்ங்கிற காவியத்தை எழுதும் போது இந்த மாதிரி வானராவெல்லாம் சூசைட் பண்ணிவிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா அது வருங்காலத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு கெட்ட எக்ஸாம்பிளா போடுமே. அப்படி போகக்கூடாது, எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு காரணத்திலையும் நம்ம சூசைட் கமிட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜை கொடுக்குறாரு ஹனுமான். சூசைட் கமிட் பண்ணிக்க கூடாது, எந்த ஒரு நேரத்திலையும் சூசைட் கமிட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இப்போ ஹனுமானை யோசிப்பார், சரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய குருவான சூரியனை பிரார்த்தனை பண்ணிட்டேன், அதே போல தான் நான் ராமரையும் பிரார்த்தனை பண்ணிட்டேன், ராமரை பிரார்த்தனை பண்ணி ஒரு காரியம் நடக்காம போகலாமா அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்குறேன். அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியாது, முதல்ல நான் சூரியனை பிரார்த்தனை பண்ணிட்டேன், ராமரை பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஆனால்
இதற்கு மகாபிரியவர் பாராட்டு மாதிரி ஒரே சிம்சுமா மரத்திலே உட்காந்துட்ட அப்படின்னா அந்த மரத்துல உட்காந்து சிம்சுமா மரத்திலே உட்காந்துட்ட அப்படின்னா இந்த சிம்சுமா மரமே புறக்கியினுடைய நிறத்துல ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் டானி கலர்ல இருக்குமா. அதனாலதான் ஹனுமான் அதோட கேமோஃப்ளேஜ் ஆயிட்டாரு. அதனாலதான் எந்த மரத்திலே உட்காராம அவர் சிம்சுமா மரத்திலே உட்காந்துட்டார். இப்படி அந்த சிம்சுமா மரத்திலே உட்காந்துட்டு யோசிக்கிறேன். சரி பார்த்தோம் இது எப்படிதான் கிடைக்க போறா அப்படின்னு கீழே பார்க்கற சீதா பிராட்டி பார்த்துட்டார். வேறுபட்ட ஆனந்தம் ஹனுமானுக்கு கிடைக்கிறது. சீதா பிராட்டியை பார்க்கற சீதா பிராட்டி ராமர் எந்த திசை இருக்காளோ அந்த திசை நோக்கியே சீதா பிராட்டி நோக்கி தன்னுடைய கற்பை காப்பாற்றிட்டு இருக்கா. சீதா பிராட்டி இந்த மாதிரி அவள் இவ்வளவு நாட்களா குடிக்காம அவளுடைய திருமணி மெலிந்து பெருக்கிறதுக்காக எப்படின்னா இதுவே ஒரு பெரிய டாஸ்க். எப்படின்னா ராமர் வாங்கலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி சீதை எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஆனா அந்த அடையாளம் சொல்லும்போது சீதை நல்லா சந்தோஷமா ராமரோட இருக்கும்போது நல்லா சந்தோஷமா ஹெல்த்தியா இருந்திருப்பா. ஆனா இப்ப ராமர் இல்லையா அந்த துக்கத்தினாலே சீதை அப்படி மெலிந்து போய் காட்சி அளிக்கிறா. ஆனா நமக்கே சந்தேகம் வரும், எப்படி ஹனுமான் இவள் தான் சீதை அப்படின்னு எப்படி ஊர்ஜிதம் பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலதான் ஹனுமான் எப்படி நவவியாகரண பண்டிதர் அப்படின்னு நமக்கு புரிய வருது. எப்படின்னா சீதை புஷ்பகரமாக திறந்திருந்தாள் இல்லையா. அப்ப அவளுடைய புடவை முடிச்ச கிழித்து அவள் அதுல ஒரு சில ஆவணம் உதாரணத்துக்கு தோட கழுத்து இந்த புடவை முடிச்சுல சுருட்டி கீழே போடன்னு வச்சுக்கோங்க. அது விஷ்ணு தேவதான் உணர்ந்து இந்த வானராளுக்கு தான் கிடைக்கிறது. அதை ஹனுமான் பார்க்கறாரு. ஹனுமான் பார்க்கறாரு இவள் சீதையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னா அதே புடவை என்ன கலர் இருந்தோ அதே புடவை தான் போட்டு. ஏன்னா சீதைக்கு ஒரு அங்காள ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இருக்க மாட்டோம். அதே புடவை தான் போட்டுருக்கணும். உதாரணத்துக்கு அப்ப இவ தோட கழட்டி இருந்தாங்கன்னா ஒரு காலம் ஒரே ஒரு தோடு தான் இருக்கணும், இன்னொரு தோட இருக்கக்கூடாது. இப்படி இதே மாதிரி சில நிறைய அடையாளத்தை வச்சுக்கோங்க. இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்கற இதெல்லாம் மேட்ச் ஆகிறத பார்க்கற அப்ப இவள் தான் சீதையாக இருக்க முடியும் அப்படின்னு ஹனுமானே சிம்சுமா மரத்திலிருந்து முடிவெடுத்துல இவள் தான் சீதா பிராட்டியா இருக்க முடியும்னு. சீதா பிராட்டி அப்படி ஒரு துக்கத்துல இருக்கா. ராமனுடைய திசை நோக்கியே காத்துட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துல தான் இப்ப ராவணன் எங்க இருக்கான்னு கொஞ்ச நேரம் முன்னாடி ராவணன் எங்க இருக்கான்? பேலஸ்ல பட்டு தூங்கிட்டு இருந்தான் இல்லையா. அந்த ராவணன் இப்ப வரான். ராவணன் வரான். இந்த மாதிரி சீதா பிராட்டிய ஜட்ஜ் பண்றதுக்காகவே நிறைய ராட்சசிகளெல்லாம் இந்த ராவணன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சீத்தையை நீங்க மாத்தணும், சீத்தை தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க தான் அவளை போய் ட்ரைன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ராட்சசிகளெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ராட்சசிகளை சீத்தையை கொண்டு படுத்தலாம். அப்ப இந்த ராவணன் வந்துடுறான். ராவணன் ஆசை வார்த்தைகள்லாம் பேசலாம். ஆனா இந்த இடத்துல ராவணன் வந்த உடனே சீதா பிராட்டி என்ன பண்றாங்க, அவங்க இருந்து ஒரு புள்ள புடுங்கி போடுறாங்க. திரும்பி சந்தேகம் எதுக்கு புள்ள புடுங்கி போடுறதெல்லாம் சொல்றாங்க. பார்த்தோம்னா இதற்கு ராமானுஜர் 40 காரணங்கள் எடுப்பார். எதற்கு சீதை புள்ள புடுங்கி போட்டாங்க இருக்காங்க. அதாவது புள்ள புடுங்கி போட்டதுக்கு 40 காரணமானு பார்த்தோம்னா சீதா பிராட்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடியும் அவ்வளவு ரீசன்ஸ் இருக்கும். இந்த புள்ள புடுங்கி போடுறா இல்லையா. இதுதான் வாழ்க்கை இருக்கிற திருநமந்தர தத்ருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா சாது தர்மவேக்ஷ்யஸ்வ சாது சாது பிரதஞ்சர இருக்கிற திருநமந்தர தத்ருத்வா. திருணம் சொன்னாலே புல் கிளாஸ் கிளேட் அப்படின்னு சொல்லுவார். இந்த புல்லை எடுத்து போடுறான். இதற்கு ராமானுஜர் ரொம்பவா சாதிப்பார். எதற்கு சீதா பிராட்டி புல்ல ராவணன் வந்த உடனே புல்ல பிடிங்கி போட்டாங்க. ஏன் புல்ல பிடிங்கி போட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த ராவணனுக்கு என்னதான் கேரக்டர்ஸ் இல்லை, ஆட்சியெல்லாம் நல்லா பண்ண தெரியும், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், மெத்த படித்தவன். நம்ம ஆட்டுக்கு யார் வந்தாலும் அவளுக்கு நம்ம முதல்ல ஆசனம் அளிக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். அதனால யார் வந்தாலும் முதல்ல ஆசனம் அளிக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். அதனால சீதா அப்ப சாஸ்திரமே சொல்றது ஆசனம் அளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு கர்ப்பப்புள்ள புடுங்கி போடணும்னு சொல்றது. இந்த ராவணனும் மெத்த படித்தவன், அவன் வந்திருக்கான், அவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக ஆசனம் கொடுக்கறதுக்காக உள்ள புடுங்கி போடுறான். இன்னொன்று இந்த ராவணனும் ஸ்ட்ரேஞ்சர் சீதா பிராட்டி பார்க்கலாம். இவன் என்ன நெருங்கக்கூடாது. அதனால சாஸ்திரம் சொல்றது உருவா நம்ம கூட நெருங்கக்கூடாது, அவளுக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் உருவாக்கணும்னா ஒரு புள்ள புடுங்கி போடணும்னு சொல்றது. அதனால புள்ள போட்டாலும் சீதா பிராட்டி சொல்றா அவனா நீ எனக்கு புல்லுக்கு தான்ப்பா சமம், புத்தகத்தை உணர்த்ததுக்காக புள்ள போட்டுட்டான்னு சொல்றான். மட்டும் இல்ல ராவணா நீ இந்த மாதிரி நான் உனக்கு சொத்து தரேன், நல்லா உன்னை பார்த்துக்கிறேன், அது இதெல்லாம் சொல்றியே, இதெல்லாம் எனக்கு புல்லு
ராமரை இந்த புள்ள வச்சுதானே சித்திரக்கூட்டத்துல அந்த காக்காசுரனுடைய கண்ணை எடுத்தார். அதே போலத்தான் என்னாலும் உன்னோட உயிரை இந்த வெறும் புல்ல வச்சே மாற்றிட முடியும். அதனால என்கிட்ட வச்சுக்காத ராமனா இதை உணர்த்துறதுக்காக போட்டுக்கலாம். நம்ம நரசிம்ம அவதாரத்துல நரசிம்மன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வந்த இந்த சீதைக்காக அந்த ராமன் ராகவ சிம்மனா இந்த புல்லுல வரதுக்கு ரொம்ப நேரம் ஆனா நீ இப்படியே இருந்தனா நமக்கே ஒரு புல்லுதானா மிஞ்சும் எண்ணற்ற காரணங்களை சொல்லுவா. இதனால இந்த சீதாதேவி இந்த புல்ல முடிஞ்சு போட்டு சொல்றா. அது ராமா உன் இடத்துலே ஒரு நல்ல கொண்டாட்டி வந்தோது எல்லாம் இருக்கா. இவாளெல்லாம் விட்டுட்டு என் இடத்துல நீ ஆசைப்பட்டு இருக்கிய ராவணன் இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏற்கனவே எனக்கு இன்னைக்கு ராமரோட கல்யாணம் பேர் ஆயிடுச்சு. அதனால இந்த 2 பேரையும் பிடிச்சு வச்சு படுக்கிறே ராமனா நல்ல வார்த்தையெல்லாம் சொல்றான். இதெல்லாம் சிவனங்காதல முதல் சொந்த மாதிரி தான். ராமன் இதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் பார்க்கலாம் இந்த ராட்சசிகள் இடத்தெல்லாம் சொல்றான். என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது இந்த சீதைய 2 மாத காலத்துக்குள்ள இந்த சீதையினுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். அப்படி மாற்ற முடியலன்னா 2 மாதம் கழிச்சு சீதையை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ராமன் சொல்லிட்டு ராமன் கிளம்பிடலாம். இப்படி இதெல்லாம் ஹனுமான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்க. இந்த ராமன் என்ன இப்படி சொல்லிட்டு போறானே இதெல்லாம் ஹனுமான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து திருஜட்டை வரா. இந்த திருஜட்டை யாருன்னு பார்த்தோம்னா விபீஷணனுடைய மகன் தான் இந்த திருஜட்டை. திருஜட்டை வந்து சொல்றா, அந்த மாதிரி சீதை கவலைப்படாத, எனக்கு சொப்பனம் ஒண்ணு வந்தது. அது என்னப்பா அப்படிப்பட்ட சொப்பனம்? அது சொப்பனப்பா. இந்த சொப்பனத்தை சொல்ற இந்த மாதிரி திருஜட்டை, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல என்னுடைய பெரியப்பாவான ராவணன் சிகப்பு நிற ஆடை அணிஞ்சுட்டு எருமையின் மீது ஏறி தென்திசை நோக்கி கவிழ்ந்து விழுற மாதிரியும், நீயும் ராவணம் உயர்தர வெள்ளையாடை அணிஞ்சுட்டு வானையே தொடுற மாதிரி எனக்கு கனவு வந்தது சொல்றான். இது பொதுவாகவே நம்ம பாராயணம் பண்றா அப்படின்னாலே பொதுவாக சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றோம். நிறைய சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றா அப்படின்னா இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணாலே மொத்த ராமாயணத்தையும் பாராயணம் பண்றது சொல்றோம். அது எப்படி அப்படின்னா சுந்தரகாண்டத்திலும் இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத சீதா புராண இடத்துல ஹனுமான் சொல்லுவார். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த திருஜட்டையினுடைய சொப்பனத்தில் நமக்கு தெரிஞ்சுள்ளது. ராவணன் இந்த திசை கீழே வந்து எதுமையில எதுமையில போறாரு. ஏன்னா எமலன் சிட்டை வரப்பேடா அப்படின்னா மரம் சொல்றாங்கிற விஷயம் தெரிஞ்சுள்ளது. சீதையும் ராவணன் சேர்ந்துடுறாங்கிற விஷயம் தெரியாது. பட்டாபிஷேகம் ஆடுறதுங்கிற விஷயம் தெரிஞ்சுள்ளது. அதனால இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணாலே மொத்த ராமாயணமும் பாராயணம் பண்ண கதை பொதுவாகவே இந்த சுந்தரகாண்டத்தினுடைய உயர்வு ஏற்பட்டதுன்னா இப்ப கல்யாணம் அப்படின்றதுனால பொதுவாக ஜாதகம் பார்ப்பா யோசனை பண்ணலாம். ஆனா அப்படி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவாள்னா பெரியவாழ்னா சொல்லுவோம். அதுக்கும் அது பண்ண முடியாது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கான். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா சுந்தரகாண்ட புத்தகத்தை வாழ்ப்பா. அந்த புத்தகத்தை துறப்பா. அப்ப என்ன சர்க்கம் வருதுங்கிற பார்ப்பா. அந்த சர்க்கத்தினுடைய பலனை பார்ப்பா. அந்த சர்க்கத்தினுடைய பலனானது நல்லா பாசிட்டிவா இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்படி கல்யாணம் நிச்சயம் பண்றது சுந்தரகாண்டம் தான். அது மட்டும் கிடையாது. இப்போ பொதுவாக இந்த சுந்தரகாண்டம்
வாழி பதம் ஏற்பட அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி வந்து ஹனுமான்கிற ஒரு குரங்கு இந்த மாதிரி கடல் தாண்டி லங்கைக்கு வந்து சீதையை எல்லா இடத்துலையும் தேடி கிடைக்க முடியாம கண்டுபிடிக்க முடியாம கடைசியில ஒரு சிம்சுமா மரத்திலிருந்து கண்டும் பிடிச்சிட்ட இதுவரைக்கும் ராமாயணத்துல என்னெல்லாம் நடந்ததோ ஹனுமான் அதை சொல்லிடுற. இப்ப சீதையை பார்க்கலாம். இப்பதான் திருச்சட்டை என்ன சொன்னா அவரோட சொப்னத்தை சொல்லிடுவான். சீதை யோசிக்கிறார், ஒருவேளை நம்ம சொப்னத்துல இருக்கோமோ, சொப்னத்துல குரங்க பார்த்தா என்ன பலன் அப்படின்னு இதெல்லாம் சீதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சொப்னத்துல குரங்க பார்த்தா என்ன பலன் யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை அப்படி சொப்னமா இருக்க முடியாது, அவரை பின்னி பார்த்துக்கலாம், சொப்னமா இருக்க முடியாது அப்படின்னா என்ன இயன்றெடுத்து என்னுடைய தாயாரான பூமாதேவி தான் இந்த அற்புதமான கதையை இடத்துல சொல்லலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் தான் சொல்றதா, இல்லைன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய சச்சி தேவினா இந்த கதையை இடத்துல சொல்றாரா, யார்தான் இந்த அற்புதமான ராமாயணத்தை இடத்துல சொல்றா அப்படின்னு சீதா பிராட்டி கேட்க அப்ப ஹனுமான் சீதாவுக்கு வர. இப்ப சீதா பிராட்டி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அது ரொம்பவே நல்ல டாக்கர்ஸ் எல்லாம் மற்றவாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டா. முதல்ல அவர் வரட்டும், அவர் பேசட்டும், அப்புறமா நம்ம பேசிக்கலாம்னு வெயிட் பண்ண மாட்டா. அதனால சீதையை முதலே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். உஷா தசரதசியாக தசரதனுடைய மாட்டு பெண், ஜனகரினுடைய பெண், ராமரினுடைய பத்னி, நான் தான் சீதை அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அப்ப ஹனுமானோட இந்த மாதிரி நான் ராம தூதன் அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஹனுமான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நான் ராமதூதன் சொல்றாரு இல்லையா, பொதுவாக இந்த இடத்துல ஹனுமான் எப்படி சொல்லியிருக்கோம்னா நான் ராமதாசன் சொல்லியிருக்கோம், நான் ராமதூதன் சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம ஒரு பதவியில இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே அது நமக்கு ஒரு ஜெலசினஸை தந்துடுறது, அதுவே ஒரு மமதையா மாறிடுறது. அந்த மமதை லிட்டரி விட்டான மமதை ஹனுமானுக்கு வந்ததுனால தான் ஹனுமானினுடைய வாளானது இருக்கப்பட்டது. ஐயோ சுவாமி இப்படிதான் ஆகுமா, நம்ம தான் இது பண்ணிட்டு போனேன். அது எப்படின்னா பாலில் வரக்கூடிய ஒரு சிறு புழுக்கை, நமக்கு பாலையில புழுக்கதான் இருக்கு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இப்படி ஹனுமான் நான் ராமனுடைய தூதன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சீதை பார்க்குறேன், இது ராவணனா கூட இருக்கான். ஆனா இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், சம்ஸ்கிருதத்துல பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இப்ப எந்த பாஷையில பேசிக்கிறா அப்படின்னா இந்த இடத்துல வால்மீகி மகர்ஷி இவா ரெண்டு பேரும் மதுரமான பாஷையில பேசுற அப்படின்னு நினைக்கிறார். தமிழுக்கு அமுது என்று பேர் கேட்டுக்கணும், அதனால இவா ரெண்டு பேரும் தமிழ் பாஷையில உரையாடுறாங்க. சீதை எப்படி தமிழ் தெரியும், அவர் உத்தரப்பிரதேஷ் நேபாள்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு எங்க தமிழ் தெரியும் பார்த்தோம்னா சீதா பிராட்டி அவள் 14 வருஷம் காட்டுல இருக்கும் போது அகஸ்தியரினுடைய ஆசிரமத்தை தங்குறார். அகஸ்தியர் தானே தமிழை கண்டுபிடிச்சா, தமிழை வளர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால்தான் அகஸ்தியரினுடைய ஆசிரமத்துல தங்கும் போது சீதா பிராட்டி தமிழை கற்றுக்கிட்டுருப்பா. சரி, ஹனுமானுக்கு இருக்க கிருஷ்ணகிரியில இருக்கு, கிருஷ்ணகிரி கர்நாடகாவில் இருக்கு, ஹனுமானுக்கு தமிழ் தெரியும், அவர் கன்னடத்துல பேசியிருக்கோம் அப்படின்னா இக்காலத்துல கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பிடிச்சிருக்கோம். ஆனா அக்காலத்துல பஞ்ச திராவிடாடு அப்படின்னு 5 ஸ்டேட் சேர்த்து போட்டு தானே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டேட்டுமே திராவிட தேசங்களா இருக்கும்போது ஹனுமானுக்கும் தமிழ் தெரியும். இவா ரெண்டு பேரும் தமிழ்ல தான் உரையாடலாம். இப்படி நம்ம திரும்பி டைவர்ஷன் ஆகிட்டோம், திரும்பி விட்டு இடத்துக்கு வரும். அப்பா சரி, நீ ராமதூதன் நான் எப்படி நகர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து கேள்விகள்லாம் கேட்கலாம். சரி, ராமனுடைய முகத்தை நீ வர்ணி, உன்னால முடிஞ்சா வர்ணிச்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஹனுமான் முகத்தை நான் எப்படின்னு வர்ணிப்பேன், அவனுடைய கண் தாமரை, முகம் தாமரை, இதுவரைக்கும் தாமரையை பார்த்துருக்கேன், ஆனா தாமரைக்குள்ள தாமரைய ராமரிடத்துல தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ராமரினுடைய முகத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சு சீதை கரெக்ட் ஆன்சர்ப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன் இந்த இடத்துல இப்பயே நம்ம சந்தேகம் பண்ண முடியாது, ஏன்னா யாராவது ஒரு உளவாளி கூட ராமரை பார்த்து இதை சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல சீதை ஹனுமான ஆமோதிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கரெக்டுன்னு சொன்னான்னு பார்த்தோம்னா ராமரினுடைய கண்ணை எவனால வர்ணிக்க முடியும்னா எவனுக்கு ராமரினுடைய அந்த தீட்சை கிடைக்கிறதோ அவனால தான் வர்ணிக்க முடியும். அதனால ராமனுடைய தீட்சை ஹனுமானிடத்தில் இருக்கிறதுனால தான் ஹனுமானால கரெக்டாக வர்ணிக்க முடியும். கரெக்டுன்னு சொல்றான். அடுத்த கேள்வி சீதை ஹனுமான் இன்னும் ராமதூதன்னு சொல்லி ராமரினுடைய ஹைட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம்னு கேட்குறேன். அப்போ ஹனுமான் சொல்லலாம், இது வால்மீகி ஸ்லோகத்தில் இருக்க இந்த மாதிரி ராமன் 8 அடி 8 feet பர்சன், இக்காலத்தில் 6 feet இருந்தாலே இன்னும் உயரமா இருக்கார், எவ்வளோ ஹைட்டா இருக்கார் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனால் அக்காலத்தில் திரேதா யுகத்தில் ராமர் 8 அடிக்கு இருக்கார், சீதையும் கரெக்டாக சொல்லிட்டா. இன்னும் யோசிச்சு கூட பார்க்க முடியலையே, என்ன ஏனியே தேவையில்லை
ராமரும் நரன், நீ வானரன். நரனுக்கும் வானரனுக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருப்பா அப்படின்னு சீக்கிரம் கேட்குறேன். இதுல இது வெளிப்படையா கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா இதுல இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ராமருக்கும் எனக்கும் ஒப்பந்தம். ராமர் யாரையுமே என்னுடைய அங்கீகாரம் இல்லாம ஏற்றுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ராமர் எப்படி உங்களை ஏற்றுட்டார், எப்படி இந்த வானர ஆளுக்கெல்லாம் அவர் அங்கீகாரம் கொடுத்தார், எப்படி உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுங்கிறது தான் உள்ளர்த்தமான கேள்வி. அப்ப அதற்கு ஹனுமான் சொல்றார், இந்த மாதிரி உங்களை புத்தகமாக கவர்ந்து போகும்போது நீங்க உங்க புடவை முடிச்சு கிழிச்சு அதுல ஆபரணங்கள்லாம் போட்டு இல்லையா, அது கிருஷ்ணன் இருக்கக்கூடிய எங்க குரங்குகளுக்காக கிடைச்சது. அதை நாங்கள் ராமர்கிட்ட காமிச்சோம். அப்பவே உங்களினுடைய அந்த பர்மிஷனாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு ஹனுமான் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. நீ சீதை கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டா. சீதைக்கு இப்பதான் நம்பிக்கை வர்றது, இவன் ராம தூதனா இருக்கலாம் அப்படின்னு சீதைக்கு நம்பிக்கை வருது. இப்போ சீதை கேட்கலாம், சரிப்பா ராம தூதன் இல்லையே, ராமர் என்ன உங்களை சும்மா அனுப்பிச்சுட்டாரா, ஏதாவது ஒரு அடையாளம் கொடுத்துருப்பார் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹனுமான் சொல்றார், ஆமா கொடுத்துருக்க சொல்லி அவர் இதுவரைக்கும் பத்திரமா வச்சுட்டு இருந்த கணையார் மோதிரத்தை எடுத்து சீதாபுராட்ட கொடுக்குறாரு. அதாவது இதுல கூட ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அப்படின்னா பொதுவா கொடுக்கிறவாளோட கையானது உயர்ந்திருப்பதும் வாங்குறவாளோட கையானது தாழ்ந்து போகணும்னு சொல்லுவோம். ஆனா சீதாபுராட்டோட கை தாழ்ந்து போகலாமா, நமக்கு தாழ்ந்து போகலாமா அப்படிங்கிறதுனால ஹனுமான் இந்த தாயை நவவியாக்கன மனிதன் மூடிட்டார். அவர் மோதிரத்தை எடுத்து கையை இப்படி வைக்கிறார். சீதா பிராட்டி கீழே இப்படி வாங்கிக்காம மேலிருந்து இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா, சீதையினுடைய கை கீழே தாழாம இருக்கணுங்கிறதுக்காக ஹனுமான் இப்படி வைக்கிறார். இதுல கூட உள்ள யோசிச்சு செயல்பட்டார் ஹனுமான். ஹனுமான் மோதிரத்தை கொடுத்த உடனே சீதா பிராட்டிக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம். ஏன்னா அவங்க மோதிரத்துக்கும் சீதைக்கும் அப்பேற்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ராமர் அயோத்தியாவை விட்டு கிளம்பும்போது எல்லா ஆவரணத்தையும் விட்டுடுறாரு. ஆனா இந்த ஒரே ஒரு ஆவரணம் மோதிரத்தை மட்டும்தான் ராமர் கொண்டு வந்தார். ஏன்னா இது வந்து அயோத்தியா தசரதத்தோட சொத்து, இந்த அவருடைய மாமனார் ஜனகரோட சொத்து. இதை மட்டும்தான் ராமர் வச்சிருந்தார். இந்த மோதிரம் அவருக்கு கிடைத்த போது இந்த மோதிரத்தோடு கூடிய ராமரினுடைய விரலோடு கூடிய கை, நெய்யோடு கூடிய உடம்பு, உடம்போடு கூடிய ராமரே கிடைத்த மாதிரி இதுதான் மோதிரத்தை எடுத்து உச்சி முதலாம் ஏற்பட்ட சந்தோஷம் இருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இல்லையா, ராமர் எப்படி ஹனுமான்கிட்ட மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காரு, ஆனால் ராமர் வந்து ப்ரெஜுடைஸ் பண்ணுறாரு, ஹனுமானுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. இதுதான் காலத்தை டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவா இல்லையா, டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் எல்லாம் டீச்சர்லாம் தர நமக்கெல்லாம் எதுவும் தர மாட்டேங்கிறான்னு சொல்கிறா இல்லையா, அதே போல தான் ஹனுமானுக்கு மட்டும் மோதிரம், மற்ற வானர்களுக்கெல்லாம் மோதிரம் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா வானராலுமே கல்யாணம் ஆனதான் விவஸ்தார். ஹனுமான் இல்லைன்னா கல்யாணம் ஆக போறவா. ஹனுமான் ஒருவர் மட்டும்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாதவன். நைஷ்டிக பிரம்மச்சாரினா எப்போதுமே கல்யாணம் ஆகாதவன், பிரம்மச்சரியம் கொண்டவன். அவனை தான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லுவா. ஹனுமான் நைஷ்டிக பிரம்மச்சாரி, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஹனுமான் முடிவு. அப்ப ஹனுமான் யோசிக்கிறார், ராமர் சீதையை காணும் இப்படி அழுதுருக்காரு. நான் தான் மனைவி தொலைக்க ஒருவனை பார்த்துருக்கேன். அவன் வேற யாரும் இல்லை, சுக்ரீவன் தான். அவனும் அவனுடைய மனைவியான ருமையை தொலைச்சிட்டான். ஆனால் சுக்ரீவனுக்குன்னா வருத்தப்படலாம், எல்லாம் ஜாலியாக சாப்பிடணும் தூங்கணும் இருந்தான். இந்த ராமர் தான் உட்காந்து சீதையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுதுன்னு இருக்க, சாப்பிடாம இருக்க, இப்படி படிச்சு எடுக்கிற. அப்படி என்ன இந்த சீதா பிராட்டி விதத்துல இருக்கு அப்படின்னு ஹனுமானுக்கு கிருஷ்ணிந்தா காண்டத்துல ஒரு எண்ணம். ஆனா ஹனுமான் நவவியாக்கரம் பண்ணிட்டார் இல்லையா, அதனால அவர் அதை வெளியெல்லாம் படுத்தல. இருந்தாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவா இல்லையா, அதனால இந்த விஷயமானது ராமருக்கு தெரிய வருது. அப்ப ராமர் முடிவெடுக்கிறாராம், சீதையோட மகிமை எப்பேற்பட்டதுங்கிறத இவன் தான் புரிஞ்சுக்கணும்னா இவன் தான் கடல் தாண்டி போய் சீதையை பார்க்கணும்னு சொல்லிட்டு, அப்ப இவன் தான் பார்க்கணும் அப்படின்னு ராமர் அப்பவே முடிவெடுத்து அவருடைய கணையாளியை கொண்டு ஹனுமான் எடுத்துக்கிறார். இந்த கணையாளியை தான் இப்ப ஹனுமான் சீதை எடுத்துக்கிற இதெல்லாம் சீதை அப்படியே முடிச்சு உணர்ற அப்பேற்பட்ட சந்தோஷம் கிடைக்காது. இப்ப சீதா பிராட்டி சொல்றான், இந்த கணையாளிக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு கனெக்ஷன். ராமர் காட்டுக்கு வரும்போது இந்த ஆவணத்தை மட்டும்தான் போட்டுட்டார். அதுவும் எங்க அப்பா போட்டுட்ட இந்த ஆவணத்தை மட்டும்தான் அவர் களையவே இல்லை கல்யாணம் ஆகிறதுல இருக்கு. இந்த ஆவணம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த சீதை ஒரு கதை சொல்றாரு. ஒன்னா இது வந்து அரண்ய காண்டத்தில் நடக்கிறது. ஒன்னா நானும் ஒரு போட்டியை மாடினோம். செஸ்ன்னு
ராமட்ட பேசும்போது ஏன்ட்ட கேட்காது சீத்தை போய் கேட்டுக்கோ. இப்படி இவ 2 பேரும் ஷட்டில் காக் மாதிரி லக்ஷ்மணனை வச்சு ஆடிட்டு இருக்கா. லக்ஷ்மணன் ஏற்கனவே எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்க கூடலாம் தூதுவனா இருக்க முடியாது சொல்லிட்டு லக்ஷ்மணனும் இப்ப என்ன ஆயிடுது, 3 நாள் இப்படி இவ பேசாம இருக்கா. ராமரால இந்த 3 நாட்களே தாங்க முடியல, சீத்தை இடத்துல பேசாம இருக்க முடியல. அப்படின்னா 3 நாட்களே தாங்க முடியலன்னா இந்த 8 மாசமா ராமர் தப்பிச்சிருக்காருன்னா எப்பேற்பட்ட தவிப்பா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 நாட்கள் கூட ராமரால பேசாம இருக்க முடியல. ராமர் பார்க்கணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் நம்மளால பேச முடியும். இப்படி டைரக்டா போய் பேச முடியாது, ஏன்னா அது வந்து டிக்னிட்டி ப்ராப்ளம் ஆயிடும். அதெல்லாம் டைரக்டாவும் போய் பேசக்கூடாது, ஏதாவது ஒரு காரியம் பண்ணி தான் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ராமர் யோசிக்கிறார். சீதைக்கு அவங்க அப்பா போட்ட மோதிரம்னு அந்த மோதிரத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசைக்குள்ளேயே இருக்கு. ஆனா ராமர் என்ன பண்ணிருக்கா, அந்த மோதிரத்தை எடுத்து அப்படியே மண்ணில் மறைச்சு வச்சுருக்க. என்னுடைய மோதிரத்தை காணும், இங்க இருக்க யாராவது கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல. அந்த இருக்க சீதை மட்டும்தான் இருக்கா. இங்க இருக்க யாராவது கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல சீதை யோசிக்கிறா, ஐயோ எங்க அப்பா போட்ட மோதிரத்துக்கு அசைக்கு தொலைச்சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு சீதை அப்படி தேடி பார்க்கறா. மோதிரம் கிடைச்சிருக்கிறது. ராமர் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த சரித்திரத்தை சீதை ஹனுமான இடத்துல சொல்றா, அப்ப நாங்க 2 பேரும் 3 நாட்கள் பேசாம இருந்த போதும் எங்களை சேர்த்து வைக்கிறது இதே மோதிரம் தான். இப்ப நாங்க 5 மாதங்களா பிரிந்து இருக்கும் போது எங்களை சேர்த்து வைக்கிறது. அப்படி இந்த மோதிரத்தினுடைய வலிமை எப்பேற்பட்டது அப்படின்னு சீதா பிராட்டி அந்த மோதிரத்தினுடைய வலிமையை புரிஞ்சுக்கிறா. அந்த மோதிரத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ராமரே கிடைத்த, அதாவது எடுப்பா பெரியவாள் தான், ராமர் கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் சீதைக்கு வந்திருக்காலும் அந்த மோதிரம் கிடைத்த உடனே அப்பேற்பட்ட சந்தோஷம். இந்த இடத்துலதான் காக்காசுர புத்தாந்தம் நடந்தது. இப்ப ஹனுமான் சீதையை பார்க்க, ஆனா ராமருக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ஹனுமான் சீதையை தான் பார்க்க, கீதையை பார்க்கல அப்படின்னு ராமருக்கு ஒரு அசுரன் சொல்லணும் இல்லையா. அதனால சீதை இந்த இடத்துல ஹனுமானிடத்துக்கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை தான் காக்காசுர புத்தாந்தம். பேர் எடுத்துருப்பாங்க. ஹனுமானும் ராமரும் சீதையும் சித்திரக்கூட்டத்தில் இருக்கா. சித்திரக்கூட்டத்தில் இவர்களும் ராமருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சீதை காலை விரிச்சுட்டு இருக்கா. சீதையினுடைய மடையில ராமர் தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்க. 2 பேரும் அப்படி ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கா. அப்படி தூக்கம் வர ராமர் தூங்கிட்டு இருக்க, சீதை ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு மரத்தினுடைய கிளையில ஒரு காகம் உட்கார்ந்து, அந்த காகம் பார்க்கறது நம்ம இவ்வளவு நாள் சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த சீதை இருக்கா, இந்த சீதையை நம்ம சாப்பிடலாம், அந்த சீதையோட ஒரு பாகத்தை வச்சு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த காக்கா தன்னுடைய அழகான சீதையினுடைய மார்பகத்தை கொத்தி கொத்தி ஒரு பீஸ் ஆஃப் ஃப்ளஷ் எடுத்து ஓடிடுறது. இப்போ சீதையினுடைய மார்பகத்துலேருந்து ரத்தமாக வருவது, இந்த ரத்தமானது ராமர் மீது பட்டுடுறது. ராமர் பார்க்குற சீதைக்கு காயத்தை பார்க்குற, அந்த காக்காவினுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷை பார்க்குறது சொல்றது. இந்த காக்கா என்ன தப்பு பண்ணிருக்கிறது தெரிஞ்சுடுறது. ராமர் பார்க்குற, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவா இல்லையா, காக்கா அந்த தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு புல் எடுக்கிற, கர்ப்பாஸ்திரமத்தை பிரயோகம் பண்ற, அந்த வல்லவனுக்கு புல்லு மாதிரி அப்படி விடுற, அந்த புல்லு அந்த காக்கா துரத்த ஆரம்பிக்கிறது. அதாவது பொதுவாகவே அஸ்திரம்லாம் போடுவா இல்லையா, இந்த அஸ்திரம் எப்படி ஒர்க்கா இருக்குன்னு பார்த்தோம்னா, சஸ்திரம் பிளஸ் மந்திரம் ஈக்குவல் டு அஸ்திரம். சஸ்திரம்னா ஏதாவது ஒரு பொருள், பொதுவாக இந்த மகாபாரதத்துக்கு அம்பு காமிப்பா, அம்பு பிளஸ் ஏதாவது ஒரு மந்திரம். இப்போ அக்னி மந்திரத்தை சொன்னோம்னா ஆக்னேய அஸ்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த சஸ்திரத்தை எடுக்கும்போது அது அஸ்திரமா மாறிடும். அது போல இவ அந்த புல்லை எடுத்து கர்ப்பாஸ்திர மந்திரத்தை அந்த சஸ்திரத்துக்குள்ள மந்திரத்தை பிரயோகிச்சு விடுற, இந்த புல்ல அப்படியே அந்த காக்காவை தொட்டிகிட்டே இருக்கு. காக்காவால பண்றது தெரியல. டேரக்டா இந்த காக்கா சொன்னா, அதுவும் எப்படின்னா அவன் தேவேந்திரனுடைய முதல்வர், அதனாலதான் தேவேந்திரனோட புத்தி இந்த காக்கா கிட்ட கொஞ்சம் இருக்கு. டேரக்டா இவன் தேவேந்திரன்கிட்ட போறான். அந்த காக்கா அப்பா காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப தேவேந்திரன் இந்த இடத்துல ஒரே ஒரு முடியாத முடிவு எடுக்கிறான். தேவேந்திரன் சொல்றான், நீ தப்பு பண்ணிட்டா அதை நீ அனுபவிச்சுனப்பா ஆகணும் சொல்லிட்டு தேவேந்திரன் கதவை சாத்துவான். இவனால என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து சிவபெருமான்கிட்ட போறான், விஷ்ணுகிட்ட போறான், பிரம்மாட்ட போறான். யாருமே இந்த மாதிரி உனக்கு இனிமே ரட்சணம் தர முடியாது, நீ அனுசாரம் அப்படின்னு கதவை சாத்திக்கிறான். இப்ப காக்கா 3 லோகமும் திரிந்து ஓடி மீண்டும் ராமரினுடைய காலடியை கேட்கிறது. அப்ப ராமர் பண்ற, சரி என் என்ன சொன்னாங்க இருந்தாலும்
ராட்சசிகள்லாம் வர குரல் வந்துருக்கு குரல் வந்துருக்கு அனுமானை தாக்க போறோம். அப்ப அனுமான் பார்க்குற ஒரு மரத்தை எடுக்கிற, அந்த மரத்தால சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை அடிக்கிற, அதன் மூலமா ராட்சசிகளை அடிக்கிற. இப்படி ராட்சசிகளை அடிச்சுட்டானா உடனே இந்த விஷயம் நம்பிக்குள்ள அப்படியே பரவுறது. உடனே ராவணனுடைய சைன்யமானது அனுமானை தாக்கிறதுக்காக வரா. முதல்ல அரக்கர்கள்லாம் வரா வம்சம். அடுத்து 5 அமைச்சர்கள் அவளுடைய புதல்வர்கள்லாம் வரா, அவளும் வம்சம். அடுத்து ஜம்புமாலி வரா, ஜம்புமாலியும் வம்சம். 5 அமைச்சர்களே வரா, அவளும் வம்சம். ராவணனுடைய மகனான அக்ஷயகுமாரன் வரா, அவனும் வம்சம். இப்படி இவ எல்லாரையும் மொத்தம் பண்ணுகிற அனுமான். இதெல்லாம் அடுத்து இப்ப இந்திரஜித் வரான். இவா எல்லாரும் கொஞ்சம் அப்படின்னா யூஸ் பண்ணவே இல்லை. இந்திரஜித் வந்து தான் உண்மையை யூஸ் பண்ணலாம். இவாலாம் என்ன யோசிக்கிறான்னா, அவன் சாதாரண ஒரு அஸ்திரத்தை போட்டா அனுமான் நைட் கொண்டு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லோக்கல் அஸ்திரத்தெல்லாம் கொண்டு வந்துருக்கா. ஆனா இந்த இந்திரஜித் ஒருவன் மட்டும்தான் இவனை கட்டுப்படுத்தணும்னா நம்ம சிறந்த அஸ்திரத்தை போடணும்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றான். ஆனா ஹனுமானுக்கு வந்து ஒரு வரம் உண்டு. பிரம்மாஸ்திரமானது ஹனுமானை எப்பவுமே பண்ணாது. இந்த ஹனுமான் பிறக்கும் போதே ஹனுமானுக்கு வரும். அதனால இருந்தாலும் ஹனுமான் யோசிக்கிறார், பிரம்மா என்பவர் கிரியேட்டர், மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்கு. அதனால அவருடைய அஸ்திரத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அஸ்திரத்தை கட்டுப்படுற மாதிரி அவர் அப்படி புரிஞ்சுக்கிறார். அந்த அஸ்திரமானது அவர் கைத்தால கட்டிடுறது. நம்ம எப்படி கட்டுறதுன்னா, நம்ம உபநயனத்தன்னைக்கு வெள்ளிக்கூட போல கொடுப்போம், அதே போலதான் மெல்லிசா ஒரு கயிறு போல அப்படியே கட்டியிருக்கு ஹனுமான. இதெல்லாம் நடக்குது. உடனே இந்த ரகசியெல்லாம் பார்த்தா ஹனுமான் மாட்டேன்டாருவா அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கு போடுறது, சாலி சண்டை அப்படின்னு கிடைக்கக்கூடிய கயிறுலாம் வச்சு செப்பலா வாங்கின கயிறு எல்லாத்தாலையும் ஹனுமானை போட்டு கட்டி போடுறா. ஆனா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் சமப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ரொம்ப சொரணம் தான். எப்படின்னா, நான் ஒருத்தரை கட்டி போட்டுருக்கேன், நான் ஒருவனை கட்டி போட்டுக்கும் போது மற்ற கயிறுகள்லாம் அவனை எதுக்கு கட்டி போட போகிறது? நான் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கேன், அப்போ இதுக்கு மற்ற கயிறுலாம் வந்து எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு சொல்லும் போது அந்த பிரம்மாஸ்திரம் பார்க்கறது, மற்ற கயிறுகளே அவனை பார்க்கறதுனா அவனே பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாஸ்திரம் சட் அப்படின்னு விடுபடுறது. இது ஹனுமானுக்கே தெரிய வராது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம பகவானிடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டோம், இருந்தாலும் சரி இவன் மறந்துட்டாருன்னா நம்ம இன்னும் சொல்ல சொல்லி வைப்போம் அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி வைப்போம் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லி வச்சோம்னா நம்ம அந்த பகவான் கிடைக்கணும் இல்லையா? அது படிக்காம போயிடும். இதைத்தான் ரொம்ப அழகா சடப்பனா இருக்கின்ற பிரம்மாஸ்திரம் போலே ரொம்ப அழகா சாதிப்பா. இப்படி அந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டு வருவது இது இந்திரஜித்துக்கும் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் ஹனுமான் கட்டுப்பட்ட ஆய் நடிக்கிற இந்திரஜித் பார்க்க சரி ஓகே இந்த நாடகம் எவ்வளவு தூரம் தான் போறது பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்திரஜித்தும் மற்ற ராட்சசர்களும் ஹனுமான் அப்படியே ராவணனுடைய அந்த சபைக்கு கூட்டிட்டு வரா. இப்போ ராவணன் பார்க்குறான். அப்போ ராவணன் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ராவணன் ரத்த சந்திர பூஷிதக அப்படின்னு ரெட் சாண்டல் விட்டு பூஷன் இருக்கானா. அப்படியே சர்வா எல்லா ஆபரணங்களையும் போட்டுருக்கான். அவனுக்கு 4 அமைச்சர்கள் இந்த ராவணனுக்கு இருக்கானாம். ஹனுமான் அந்த பேலஸை பார்க்கும்போது, ராவணனுடைய அமைச்சர்களை பார்க்கும்போது, அவனுடைய சேனாபதிகளை பார்க்கும்போது, ராவணனை பார்க்கும்போது, அவனுடைய புதல்வர்களை பார்க்கும்போது தோன்றலாம் அவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட வீரம் இருக்கு. ஆனா இந்த வீரத்தை இவன் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காளே, இந்த வீரத்தை மட்டும் இவன் ப்ராப்பரா யூஸ் பண்ணானா தேவ லோகத்தை கூட இவளால கட்டி ஆட முடியுமே. ஆனா இந்த ராவணன் இப்படி கெட்ட திசையில நோக்கி போயிருக்கானே ஹனுமான் யோசிக்கிறது. ஹனுமான் இடத்துல ஹனுமான் சொல்ற ராவணன்ட்ட, ராவணா நீ செய்யக்கூடிய காரியம்லாம் தப்பான காரியம், சீதையை நீ விட்டுடும். இன்னும் ஹனுமான் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி பார்க்கல. ஆனா ராவணன் முதலே சீதை 5 மாசம் சொல்லிட்டு இருக்கா. அது புரியாத ராவணன் ஹனுமான் சொன்ன கேட்க போறான். ஹனுமான் சொன்னான், ராவணன் சொன்னான், ஓகே உன்னால விட்டுவிடக்கூடாது, இந்த போறாங்க நீங்க கொண்டுடுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விபீஷணன் எழுந்திரிச்சு சொல்ற, இந்த மாதிரி இந்த வானகமானது தூதுவனா வந்திருக்க, சாஸ்திரம் சொல்றது தூதுவனா வந்திருக்கா கொல்லக்கூடாது, அதுதானே சாஸ்திரம் சொல்றது, அதனால இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே ராவணன் சரி ஓகே கொல்லதானே கூடாது. குரங்குக்கு அவனுடைய வாழ்ந்தா ரொம்ப பிடிக்கும். ஹனுமான் என்ன பண்ணார், ஆஸ்போர்ட் 6 மாசத்துக்கு ரொம்ப பிடிக்கும், வாழத்தானே முதல்ல முத்தம் கொடுத்துட்டார். குரங்குக்கு வாழ் தான் பிடிக்கும், வாழை இடிச்சிடுங்கோ அப்படின்னு ஆணை கொடுக்குறார். ஹனுமான் பார்க்கல, அவன் உத்தரா வந்திருக்கேன், ராமனுடைய அனுகிரகம் நடத்திருக்கு, ராமத்தினுடைய பலம் இருக்கு சொல்றார். இந்த ஹனுமானுடைய வாழானது ரொம்ப நீண்டது. அந்த வாழை அப்படியே நெய், இந்த வாழை துணியெல்லாம் சுற்றி நெய்யில முக்கி அந்த வாழுக்கு இருக்கு வைக்கிறா. இப்போ ஹனுமான் பார்க்கல. ஹனுமான் நிறைய சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவேன். சோசியல் மீடியா என்ன பண்ணுவான், எது வந்தாலும் ஷேர், எல்லாம் ஹனுமான் பார்க்கல வெறுமை கொடுத்துருக்கா, நம்ம ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லங்கா முழுக்க ஷேர் பண்ணிடுற. லங்கையில் இருக்கக்கூடிய
எல்லா ஆகமும் பற்றி எறியறது. ராவனுக்கே பேசி ஓகே நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம், அவனோட வாழை இருக்கக்கூடாது, அப்பதான் ராவனுக்கு புரிய இருந்துச்சு. ராவன் அப்படியே வண்டியே பற்றி எறியறது. இருந்தாலும் வாழ முடியும் பண்ணதுக்கு தான் யோசிப்பாங்க. இதே லங்கையில தானே சீதை இருக்கா, ஐயோ சீதை இருக்கக்கூடிய லங்கையை எடுத்துட்டோமே அனுமானுக்கு அப்பதான் தெரிய வருது. ஆனா அந்த சமயத்துல தான் அப்பக்கமா சாரணர்கள்லாம் வர. அந்த சாரணர்கள்லாம் பேசிக்கிறான். ஒரு குழந்தை வந்ததுன்னா வந்துட்டு லங்கையே போட்டு எடுத்துட்டு ஒரு சாரணர் பேசுறாரு. அதற்கு இன்னொரு சாரணர் சொல்றாரு மாதிரி அது எரிக்கும் நான் செஞ்சது. ஆனா எல்லாருமே எரியும் போது அந்த அசோகரானமே எரியாம இருக்கு பாத்தியா அப்படின்னு அந்த சாரணர்கள் பேசி அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அனுமான் வா சீதைக்கு எதுவும் ஆகல தெரிய வருது. திருப்பியும் சீதா பிராட்டியை பார்த்து சீதா தேவியினுடைய அனுகிரகத்தோட உத்தரவினோட அவர் மீண்டும் இந்தியாவை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். அவர் தன்னுடைய வாரில் இருக்கக்கூடிய நெருப்பை அவர் அந்த ஜலத்தில் போட்டு அதை அணைச்சிக்கிறார். ஆனால் இந்த ஒரு சூக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ராட்சசிகள்லாம் போய் சீத்தை இடத்துல சொல்லலாம். உன்னை ஒரு வாழனை பார்த்து பேசிட்டு இல்லையா, அந்த வாழனத்தோட வாழை நாங்கள் இடிச்சிட்டோம் சொல்றான். அப்ப சீதை யோசிச்சு பார்க்கலாம், நான் இதுவரைக்கும் என்னுடைய கற்பை காப்பாற்றுகிற சத்தியமாக இருந்தால் அந்த வானரத்தினுடைய வாழானது குளிரட்டும் சொல்ற. அனுமானுக்கு வாழ இருக்கக்கூடிய நெருப்பே தெரியல, ஓல்டா பேசி மாதிரி ஜில் ஜில்னு இருக்கு. எல்லாத்தையும் பரப்பிட்டு அவர் தன்னுடைய வாழ இருக்கக்கூடிய நெருப்பை சமுதிரத்தில் அமைச்சு விடுறார். திரும்பியும் அவர் பறக்க ஆரம்பிக்க கோஷம் பண்ணிட்டு கிளம்புறார். ஏன்னா இப்ப சீதையை பார்த்துட்டு சூடாமணியும் அவர் கையில தான் இருக்கு. சீதையை பார்த்துட்டு சந்தோஷம் ஜெயகோஷம் பண்றார். 100 யோதனையும் டக்குன்னு கலந்துடுறார். ஜெயகோஷம் பண்றார். ஆகாசத்திலேயே அந்த சத்தமானது கேட்கறது, ஜெயின்னு ஒரு சந்தோஷம் கேட்கறது. ஹனுமான் இன்னும் லேண்டே ஆகல, இருந்தாலும் அவரோட ஜெயகோஷம் கேட்கறது. அதற்குள்ள ஜாம்பவான் சொன்னாங்க எல்லாரும் சேர்ப்பாங்க. ஏன்னா ஹனுமான் ஜெயிச்சுட்டார். ஜாம்பவான் மத வாங்க அர்த்தம் முடியாது. எப்படி சுவாமி சொல்லு அவதான் வரவே இல்லையே கேட்கும்போது ஜாம்பவான் சொல்றாராம், ஹனுமான் மோசம் பண்ணக்கூடிய அந்த தோரணையிலேயே அந்த வாய்ஸ்லேயே எனக்கு தெரியாது ஹனுமான் போன காரியத்தில் வெற்றி போட்டுட்டான். ஜாம்பவான் சொல்ல எல்லா வனாலும் புரிய சீக்கிரா சீத்தையை பார்த்தாச்சு இனிமே நமக்கு வெற்றி தான் சொல்லிட்டு எல்லாம் இப்ப இவா எல்லாரும் மகேந்திரகிரியில இருக்கா. இவா எல்லாம் மீண்டும் கிஷ்கிந்தைக்கு போகணும். ஏன் கிஷ்கிந்தைனா ராமன் சுக்ரீவன் இவாலாம் இருக்கா. இவாலாம் கிஷ்கிந்தைக்கு போகணும் இல்லையா. ஆனா இந்த இடத்துல ஹனுமான் என்ன பண்ற, இந்த வானரால் எல்லாரையும் மதுவனம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த மதுவனம்ங்கிற இடத்துல தான் இந்த ரசாயனம் பானகம் பானகம் பண்ணா இல்லையா, அந்த இடம் தான் இந்த மதுவனம். நிறைய கிரேப்ஸ் எல்லாம் ஃபெர்மெண்டட் கிரேப்ஸ் வைன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு தோட்டமா இந்த சுக்ரீவன் வைத்து மெயின்டைன் பண்ணிட்டு வரான். அதுதான் இந்த மதுவனம். ஆனா இந்த மதுவனமானது எப்படி அவன் மெயின்டைன் பண்ணுவான்னா, இந்த வானராள்லாம் அந்த பக்கமா போனாலே அந்த வானராள் அப்படி கண்டிச்சிருவானா அந்த சுக்ரீவன். அப்படி ஒரு ஆசை அந்த மதுவனத்தின் மேல அந்த சுக்ரீவனுக்கு. ஆனா இப்ப ஹனுமான் எல்லா வானராளையும் கூட்டிட்டு அந்த மதுவனத்துக்கு கொண்டுடுறார். வானராள்லாம் அந்த மதுவனத்துக்கு போய் அந்த மதுவனத்தை தும்சம் பண்ணிடுறார். இருக்கக்கூடிய அந்த மையனை முடிக்கிறார். அப்படி ஒரு சந்தோஷம் அந்த வானராளுக்கு. எல்லா வாழும் மாற்றி அடிச்சுக்கிற அப்படி ஒரு சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறது அந்த மதுவனத்துல. இப்படி இவா எல்லாரும் மதுவனத்துக்கு போயிட்டு கிஷ்கிந்தைக்கு போறாங்க. என்ன சுவாமி சம்பந்தமே எல்லாம் வருது. அங்க ராமன் தவிச்சுட்டு இருக்கார். இப்பப்போ இந்த வானராள்லாம் மதுவனத்துக்கு போய் இவர் போய் பார்ட்டி கொடுத்துருக்காரு. பார்ட்டி கொடுக்க வேண்டிய நேரமா இது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா. ஆனா இந்த வியாக்கியான கர்த்தாக்கள்ல முரடா இப்ப மட்டும் ஹனுமான் இந்த வானரங்கள் எல்லாம் மதுவனத்துக்கு கூட்டிட்டு போகாம டைரக்டா கிஷ்கிந்தைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா வானராள்லாம் அதே ஜோஷ்லயே இருந்திருப்பா. சீதையை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட போய் சீதையை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வானமும் ராமரோட முதுகலை போடுவான். ஒரு வானமும் இப்படி இந்த சந்தோஷத்துல ராமரை அப்படி அடித்தா ராமரோட முதுகு தப்பட்டையாடும் இல்லையா. அப்படி ராமரோட முதுகு தப்பட்டையாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி அந்த மதுவனத்துக்கு கூட்டிட்டு போய் வானராளோட ஜோஷெல்லாம் கம்மி பண்ணி பார்ட்டி கொடுத்து வானராளோட அந்த தைரியம் அந்த சந்தோஷத்தை எல்லாம் குறைச்சி அப்புறமா கிருஷ்ணகிரி எடுத்துட்டு இப்படி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அது நம்ம இந்த நடந்துகிட்டே இருக்காங்க. இப்படி மதுவனத்தை துவம்சம் பண்ணிடுறாங்கிற செய்தியானது சுக்ரீவனுக்கு தெரிய வருது. சுக்ரீவன் பார்த்து மெயின்டைன் பண்ண காலம்னாலே இந்த மதுவனம் அது நாசமாக படுத்துக்கிற விஷயத்துக்கு நம்மளாக தான் நினைப்போம். ஐயோ படுத்து பார்த்து வைக்கிறேன்னு தானே நினைச்சிருக்கோம். ஆனால் சுக்ரீவன் பார்க்கலாம், அவன் தன்னுடைய வாழை தரையை பிடிச்சிக்கிறான். ஏன்னா குரங்குக்கு வால் தானே ரொம்ப பிடிக்கும். அதனால வாழை தரையை வச்சு ஜெய் அப்படின்னு சொல்றான். ராமர் என்னப்பா பார்த்து வளர்த்த உடம்பு இப்படி ஆடுது
சீதையை அப்படின்னு சொன்னோம்னா சீதையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ராமருக்கு துக்கமாகப்படும் இல்லையா? அதனால தான் ராமருக்கு ஒரு க்ஷணம் கூட துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல சீதையை விட, அதாவது அந்த சப்ஜெக்டை விட வேர்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் சீதையை தேடத்தான் அமைச்சிருக்க, பார்த்தாரா பார்க்கலையாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால சீதையை விட கண்டேன்கிற வேர்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த வேர்பை முதல்ல போட்டேன், கண்டேன் சீதையை. அவங்களுக்கு சந்தோஷத்தை தாக்க முடியல, சூடாமணி அப்படியே தலை ராமன் எடுத்து ராமன் அப்படியே கண்ணே எடுத்து அழுகுற, அம்மா நான் என்னன்னு தருவேன், இந்த மாதிரி என்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் நான் அயோத்தியாலே கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்த சீதையையும் நான் குறைச்சிட்டேன், என்னால ஒண்ணுமே உடல தர முடியாது, ஆனா ஒண்ணு முடியும் ஹனுமான், நான் உங்களிடத்துல என்னையே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அதனால ஆயிரம் கொடுத்தேன். இப்படி சுந்தர காண்டத்தினுடைய முடிவானதும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா சுந்தர காண்டத்தினுடைய மந்தை அப்பேற்பட்டது. மற்ற காண்டங்கள்லாம் பார்த்தோம்னா சீதை இல்லை, காட்டுக்கு அமுச்சுட்டா, இப்படி எல்லாமே ரொம்ப துக்கமான முடிவுல தான் இருக்கு. இந்த சுந்தர காண்டம்னா விஜய கோஷத்துல ஆரம்பிச்சு ஹனுமான் சீதையை பார்த்துட்டேன் ஒரு சந்தோஷமான ஹாப்பி எண்டிங்கா முடியாது சுந்தர காண்டம் தான். அப்பேற்பட்ட அந்த மகிமை சுந்தர காண்டத்தில் தான் உண்டு. கண்ணேன் சீதைக்கு இதெல்லாம் அழைப்பு இல்லையா? இந்த சுந்தர காண்டத்தை கம்ப ராமாயணத்தை கம்ப ரொம்ப அழகா ஸ்லோகத்தில் எடுத்தார். ஐந்திலே ஒன்றை பெய்தவர், ஐந்திலே ஒன்றை பெய்தார், ஐந்திலே ஒன்றை தாவி, ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏறி, ஐந்திலே ஒன்று பெற்று அனங்கை கண்டு அயலார் ஊரில், ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஐந்திலே ஒன்றை பெற்றான், அதாவது ஐந்து பஞ்சபூதங்கள்ல ஒன்றான வாயு, வாயு பகவானுடைய புத்தகம் தானே இவன். அதனால ஐந்திலே ஒன்றை பெற்றான், ஐந்திலே ஒன்றை தாவி, இதை தாவர சமுத்திரம் ஜலம் வாட்டரை தாண்ட, விண்டோட புதல்வன் வாட்டரை தாண்ட, ஐந்திலே ஒன்றை தாவி, ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏறி, ஆறுயிர் காக்க ஐந்திலே ஒன்று ஆறாக ஒரு பஞ்சபூதத்துல ஒன்றை மீன்ஸா யூஸ் பண்ணி தாண்ட. எப்படி தாண்ட? ஆகாச மார்க்கமாக தானே போற, அதனால ஆகாசம் ஸ்கை மூன்றாவது பஞ்சபூதங்கள்ல ஒன்று, ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏறி, ஆகாச மார்க்கமா ஆறுயிர் காக்க சீதாதேவியை காக்க ஏறி, ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கை கன்ற அயலார் ஊரில், அதாவது ஐந்திலே ஒன்றை பெற்ற பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நிலத்தினுடைய முதன்மையான சீதையை பார்க்கறதுக்காக போன ஹனுமான் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்துக்கான். பஞ்சபூதங்கள் ஒன்றான சீதாதேவி, நிலத்தினுடைய முதன்மையான சீதாதேவியை பார்த்த ஹனுமான் ஐந்திலே ஒன்றை வைத்தான். அந்த இலங்கைக்கு நெருப்ப வைத்துட்டு வந்த அற்புதமான உள்ளத்தோட கூடிய இந்த ஸ்லோகத்தை கம்ப ராமாயணத்துல கம்ப ரொம்ப ஐந்திலே ஒன்றை பெற்றான், அந்த ஐந்திலே ஒன்றை தாவி, ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏறி, ஐந்திலே ஒன்று பெற்ற ஆங்கை கன்று அயலாருமே, ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த சுந்தர காண்டத்தை தற்போதற்கிற தசேந்திரியான நமனோ அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு நாடகத்துல ரொம்ப அழகா எடுக்கிறார். இந்த சுந்தர காண்டத்தை ரொம்ப அழகா அவர் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ராமர் தான் பரமாத்மா, சீதா புராட்டி ஜீவாத்மா. சீதா புராட்டி ஜீவாத்மா கிடையாது, ஆனா இந்த நாடகத்துக்கு கோஷ்டம் சீதா புராட்டி ஜீவாத்மா என்கிற போல எடுத்துக்கலாம். இந்த சீதைக்கும் ராமருக்கும் இடையில இருக்கக்கூடிய சமுத்திரம், அந்த சமுத்திரம் தான் சம்சாரம் என்கின்ற சாகரம். இந்த ராமன்கிற பரமாத்மாவுக்கும் சீதை என்கின்ற ஜீவாத்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுதான் சம்சாரங்கிற சாகரம். இந்த ராவணன் என்பவனுக்கு 10 தலை இருக்கு. அந்த 10 தலையோட கூடிய இருக்கக்கூடிய ராவணன் தான் நம்முடைய மனசு. அந்த மனசுக்கு பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் இருக்கு. அந்த மனசு என்ன பண்றதுன்னா சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அந்த அந்த 3 குணங்கள்ல சத்வகுணமான விபீஷணனை துரத்து விட்டுடுறார் ராவணன். ரஜோகுணம் தமோகுணமான சூர்பனகையும் கும்பகர்ணனையும் தான் இடத்துல வச்சுக்கிறார் ராவணன். இப்படி சத்வகுணத்தை துரத்து விட்டுட்டு ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தான் இடத்துல வச்சிருக்கான். சீதா பிராட்டிய எங்க சிலையில வச்சிருக்கான்? இலங்கையில சிலை வச்சிருக்கான். இந்த இலங்கை தான் நம்மளுடைய மனித சரீரம். இந்த இலங்கைக்கு 9 வாயில்கள் இருக்கு. அதே போலத்தான் இந்த மனித சரீரத்துக்கும் 9 வாயில்
வாயில்கள் இருக்கக்கூடிய இலங்கையில சீதா புராட்டி என்கின்ற ஜீவாத்மாவை சிறை வச்சிருக்கான். ஆனா இதுக்கு எப்படி இருக்கணும்? பரமாத்மாவே போய் ஜீவாத்மாவை காப்பாற்ற மாதிரி இருக்கணும். அப்படி கிடையாது. இந்த சம்சாரம் என்கின்ற சாகரத்தையும் தாண்டி ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா கிடையாது. இந்த இடத்துல ஹனுமான் சேர்த்து வைக்கிறார். ஹனுமான் வேற யாருமே இல்லை, குரு. குரு என்பவர் தான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உருவாக்கல, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஞாபகப்படுத்துற. ஆண்டாண்டு காலங்களா அந்த சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தை ஞாபகப்படுத்துற. இப்படி ஹனுமான் குரு என்கின்றதோட எடுத்து பரமாத்மா இடத்தில் இருந்து சம்சாரம் என்கின்ற சாகரத்தை தாண்டி ஜீவாத்மாவை ஆன சீதையை பரமாத்மா இடத்துல கொண்டு சேர்க்க. இதைத்தான் தற்போதற்கிற தசேந்திரியான மனோங்கிற நாடகத்துல சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த சுந்தர காண்டத்தை ரொம்ப அழகா உருவகப்படுத்தி சொல்லியிருக்க. இப்பேற்பட்ட இந்த சுந்தர காண்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இந்த சுந்தர காண்டத்தை சுவாமி வேதாந்த தேசிகர் தன்னுடைய ரகுவீர கத்தியத்துல அபார பாராவார பரிகா பரிமித பரப்புர பரிசுத தவ தகன ஜவன பவன வன கபிவர பரிஷ்மங்க பாவித சர்வஸ்வரான அப்படின்னு வெறும் இந்த 2 வரிகள்ல மொத்த சுந்தர காண்டத்தையும் எடுத்திருக்க. ரொம்ப அழகா எடுத்திருக்க. பேர்பட்ட இந்த சுந்தர காண்டத்தை சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கல்யாணமானது நடக்கும், கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விடவும், அதே போல இந்த பகவானுடைய கருணைக்கு நம்ம பாத்திரங்களாகவும் சொல்லி இந்த நன்னாள்ல விடைபெறுகிறேன். எப்பொருள் யார் யாராக இருப்பினும் அப்பொருள் வைப்பவர்கள் காணுவதில்லை என்ற பொருளுக்கு ஏற்ப துஷ்யத்தின் மணிமகுடத்தில் இவன் ஒரு மாணிக்கம். இந்த சின்ன வயசுல முதல்ல உபன்யாசம் பண்ண வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் நேற்று சொன்னாம இருந்தா, நேற்று சின்ன பசங்கள்லாம் பாடத்தை கேட்ட உடனே எல்லாம் செல்ல வச்சுன்னு அதை நோண்டிட்டு இருக்கிற டைம் சின்ன வயசுலயே பிறகுச்சு. ஏன்னா இப்போ அம்மாக்களுக்கும் அந்த பொறுமை இல்லை. அது சாப்பிடணும்னா கூட செல்ல கொடுத்து சாப்பிட வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி இதிகாசங்களை உபன்யாசம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை துஷ்யன் ஸ்ரீதர், அதாவது எனக்கு இப்போ 63 வயசாகுது. நான் ஒரு 10 வயசுலேருந்து உபன்யாசம் கேட்டுருக்கேன். அப்போல்லாம் சொல்கிறவாள்லாம் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் நிறையா தெரிஞ்சவாளாக இருந்தால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா அவள் அந்த லெவல்லையே பேசுவாள். இப்போ துஷ்யன் ஸ்ரீதர், டாக்டர் வெங்கடேஷ், ஒரு அனந்தபத்மநாபர் இவெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நமக்காக பெருமாள் அவதாரம் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அதுமாரி மேலேருந்து கீழே இறங்குற அவள்லாம் கீழே இறங்கி நமக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறா. இவன் இங்கேயே ஒரு 10-15 வருஷமா நடந்த உபன்யாசம்லாம் ஸ்பான்சர் பண்ணவர் கூட இருக்கு. அப்பப்போ கேட்பார், ஏன்னா அவள் சொல்றதெல்லாம் சில சமயம் புரிய மாட்டேங்கிறது அப்படின்றார். எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா யாரும் வரமாட்டா கேட்கறதுக்கு, சொல்றதை கேட்கறது வரமாட்டா. அதனால திருப்பதி பெருமாள் மாதிரி தான் போய் 2 நிமிஷம் சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா ஐயோ அடுத்ததான் எப்போ போவோம் பெருமாளை ஃபுல்லாக பார்க்காத மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த உபன்யாசத்தை திருப்பி கேட்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் முடியாதே இருந்தாலும் நல்லது. இப்போ இந்த குமாரனை பற்றி பேசணும்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவர்கிட்ட. வால்மீகி ராமாயணம் பேஸ் பண்ணி தான் சொல்கிறார் அவர். வால்மீகி ராமாயணம் ஸ்லோகம் முக்கியமான இடங்கள்ல ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி பழக்கப்படுத்தினா மேலே ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போச்ச இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா இது ஒரு டைப் காஸ்ட் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்கள்லாம் நடுவில் எது முக்கியமான ஸ்லோகங்களோ அதெல்லாம் சொல்லணுன்றதுக்கு ஒரு பிரார்த்தனை, என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. மற்றபடி ரொம்ப அருமையான உபன்யாசம். சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயருடைய பெருமை, ராமாயண மகாமாலா ரத்னம்
அதில் அந்த ரத்னமே அவர் தான். அதே மாதிரி 6-7 காண்டத்தையும் அந்த மாலையில் இருக்கிற ரத்னமும் சுந்தரகாண்டம் தான். ஸோ அந்த சுந்தரகாண்டத்தை வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ராமாயணம் இப்போ ஒரு 2-3 வருஷமா அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு நாள் தனியாக சுந்தரகாண்டம் நடந்தது. ஆஞ்சநேயரும் சரி, அதாவது பெருமாளே பக்தவத்சலம் தான். எனக்கு நீ பண்றதை விட என் பக்தனுக்கு பண்ணீங்கன்னா நான் நிறைய ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்ற பெருமாள். அதனால பக்தனை பற்றி முதல்ல பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த கோவிலில் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த தரமும் முதல்லயே ஒரு சுந்தரகாண்ட உபன்யாசம் ஆயிடுது. இந்த பையன் மேலே 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 இந்த உபன்யாசத்தை விருத்தி பண்ணிட்டு